வேத புஸ்தகத்தில் நிறைய வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள், அவங்களுடைய வாழ்க்கை அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறார். ஆண்டவரோடு அவங்க வைத்திருந்த உறவு, ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதித்த விதம் அதெல்லாம் கூட எழுதப்பட்டிருக்கிறாரு. பாவத்தினால் பாதிக்கப்பட்ட வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள், அதுவும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு நான் என்ன சொல்லணும் என்று என் மனதில் தேவனோட ஜெபித்து கொண்டே இருந்த சமயம், ஆவியானவர் ஒரு காரியத்தை தெளிவாய் ஒரு நபரை, ஒரு வாலிபனை என் கண்முன்னால் நிறுத்தி, இந்த வாலிபனை குறித்து என் பிள்ளைகளோடு நீ பேசு என்று ஆண்டவர் திருவுளம் பற்றினார். ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22வது வசனம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். யோசேப்பு கனி தரும் செடி, அவன் கனி கொடுக்கிறவன். யோசேப்பு அவன் கனி தரும் செடியாயிருக்கிறவன். யோசேப்பை குறித்து நல்ல ஒரு சாட்சி வேதத்தில் சொல்லப்படுகிறது. யோசேப்பு என்கிற வாலிபன், அவருடைய வாலிப வயசிலிருந்தே உள்ள சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யோசேப்பை பற்றி பைபிளில் வாசிக்கும்போது, அவன் ஒரு பெரிய செல்வந்த குடும்பத்தை சார்ந்தவன், பெரிய பணக்கார குடும்பம். அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரன், பெரிய குடும்பம். அவங்க வீட்டில் நிறைய அண்ணன் தம்பி, இது மாதிரி ஒரு பெரிய குடும்பத்தோடு வாழ்ந்த ஒரு வாலிபன். இளம் வயதில் அவனுக்கு ஒரு தரிசனம், சொப்பனம். அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று ஆண்டவர் சொப்பனத்தின் மூலம் அவனுக்கு காண்பிக்கிறார். அப்போ அவன் சிறு வயதிலேயே ஆண்டவர் மேல் அன்பும் ஒரு பாசமும் ஜெபிக்கிற ஒரு பழக்கமும் அவனுக்கு இருந்திருக்க வேண்டும். என்னால் அவருடைய தகப்பனார் அப்படிப்பட்டவர், ஜெபிக்கிறவர், ஜெபம் பண்ணி ஜெயம் எடுத்தவர். அதனால் அவனுக்கு சிறு வயதிலிருந்தே ஆண்டவரோடு கூட தகப்பனை வைத்து அந்த பழக்கம் ஏற்பட்டிருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் அவனுக்கு ஒரு சொப்பனம் கொடுத்து அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அவன் உயர்ந்த நிலைமையில் இருப்பான், சகோதரர்கள் எல்லாரை விட உயர்த்தப்பட்டிருப்பான், எல்லாருக்கும் அவன் தான் ஆசீர்வாதமாக இருப்பான் என்பதாக ஆண்டவர் காண்பிக்கிறார். அப்போ உண்மையான அர்த்தம் அப்போ அவனுக்கு தெரியலை. ஆனால் ஆண்டவர் தனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை வைத்திருக்கிறார் என்பது மட்டும் யோசேப்புக்கு தெரியும். ஆனால் அது எப்படி அதை எடுத்துக்கொள்வது, எப்படி பேசுவதுன்னு தெரியாமல் ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் இப்படி சொப்பனம் கண்டேன், நான் இப்படி ஆண்டவர் என்னை பெரியவனை மாற்ற போகிறாரு அப்படிலாம் உற்சாகத்தில் சொல்லிவிட்டான். உடனே வீட்டில் இருந்த மற்ற சகோதரர்களுக்கு அவன் மேலே பொறாமை உண்டாயிற்று. சொப்பனக்காரன்னு பேர் வச்சுட்டாங்க. இவெல்லாம் நம்மளை விட பெரிய ஆள் ஆயிடுவானா, நம்மெல்லாம் இவங்கிட்ட போய் நிற்கணுமா, பகைத்தார்கள். சொந்த குடும்பத்துக்குள்ள அவனை பகைக்க ஆரம்பித்தாங்க. சொந்த குடும்பத்துக்குள்ள உடன் பிறந்தவங்களே கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்குள்ளே அவன் கடந்து போனான். அவன் எதிர்பாராத காரியெல்லாம் நடந்து அவன் இப்பொழுது எகிப்து தேசத்திற்கு அடிமையாய் கொண்டு வரப்பட்டு போத்திபார் என்கிறவனுடைய வீட்டில் ஒரு அடிமையாக இருந்தான். ஒரு வேலைக்காரனாக சேர்ந்தா கூட வேலைக்கு ஏற்ற கூலி கிடைக்கும். அடிமைக்கு ஒரு சுதந்திரமும் கிடையாது. ஒரு அடிமையாய் ஒரு வீட்டில் வேலை செய்கிறான். பெரிய கோடீஸ்வர வீட்டு பிள்ளை, எதிர்காலத்துக்கு ஒருத்தர் பெரிய சொப்பனம் தரிசனம் கண்டிருந்தவன், ஆண்டவர் தனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை வைத்திருக்கிறார் என்று நினைத்தவன் இப்போ அடிமையாய் ஒரு வீட்டில் உட்கார்ந்திருக்கிறான். அங்கு அவனுக்கு சோதனை, பாடு, அபாண்டமான பழி சுமத்தப்பட்டு ஜெயிலுக்கு போகிறான். எகிப்து தேசத்தில் டஞ்சன் என்று சொல்லப்படி, ஜெயில் என்பது டஞ்சன். அதுக்குள்ளே போனால் அவ்வளோதான், வெளியே வர முடியாது, சாகும் வரைக்கும் அதுக்குள்ளே தான், வாழ்க்கை முடிந்து விட்டது. அப்படின்ற சூழ்நிலைக்குள்ளே போன ஒரு வாலிபன், அவனை தேவன் அங்கிருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு தேசத்துக்கே ஆசீர்வாதமாய் உயர்த்துகிறார். இளம் வயதிலே பல ஏமாற்றங்களை சந்தித்தவன்,
தோல்விகளை சந்தித்தவன், அன்புக்காக ஏங்கி அதை கிடைக்காதபடிக்கு வேதனைப்பட்டவன், தனித்து விடப்பட்டவன், தனிமையிலே தன்னை நினைத்தவன் கண்ணீர் வடித்திருக்க கூடும். நான் எங்களுடைய அப்பா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், எவ்வளோ பெரிய வேலைக்காரங்கெல்லாம் எவ்வளோ வேலைக்காரங்க எங்கள் அப்பா கிட்ட இருக்காங்க, நான் ஒரு அடிமையாக வந்திருக்கிறேனே, ஏன் எனக்கு எப்படிலாம் நடக்கணும்? அப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம் என்ன? ஆண்டவர் எனக்கு குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்ன? ஒன்றுமே நடக்கலையே. இந்த மாதிரி எண்ணங்கள், போராட்டங்கள் எல்லாம் அவனுக்கு வந்திருக்கும். அதுக்கு நடுவில் அபாண்டமான பழி சுமத்தப்பட்டு டஞ்சனில் அடைக்கப்பட்ட போது அவ்வளோதான், லைஃப் முடிஞ்சது. அப்போ ஆண்டவர் கொடுத்த சொப்பன தரிசனம் என்ன ஆயிற்று? நான் இனி வாழ்க்கையை முடிஞ்சு போச்சே அப்படின்ற ஒரு சூழ்நிலை. எனக்கு பிரியமானவர்களே, இந்த வாலிப வயசில் உங்கள் வாழ்க்கையில் சில தோல்விகள், சில ஏமாற்றங்கள், நீங்கள் நினச்சது ஒன்று, நடந்தது வேறொன்று. நீங்கள் என்ன படிக்கணும்னு நினச்சிங்க, ஆனால் இப்போ படித்து கொண்டு இருப்பது வேறு. நீங்கள் எங்கே இருக்கணும்னு நினச்சிங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை, எல்லாம் தடை, அதுக்கான வசதி இல்லை, அதனால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. ஆசை தான் படலாம், நம்ம அதெல்லாம் அனுபவிக்க முடியாது. நம்ம அதுக்கு படிக்கணும்னு ஆசைப்படலாமே தவிர அந்த படிக்கிற வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைக்காது. ஏமாற்றம், தோல்வி. சில சமயத்தில் நான் ஏன் இந்த குடும்பத்தில் வந்து பிறந்தேன்? ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தா நான் ஆசைப்பட்டபடி படிச்சிருக்கலாம், நான் விரும்பினபடி இந்த படிப்புக்கு போயிருக்கலாம். ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்துட்டேன், அப்பாவும் இல்லை, அம்மாவும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, ட்ரெஸ்ஸு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கே கஷ்டம். இதுக்கு மேலே எப்படி? இப்போவே இவ்வளோ கஷ்டம்னா இனி எதிர்காலம் எப்படி இருக்கும்? இப்போவே இந்த நிலைமையில் இருக்கிறேன், ஃபியூச்சர், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? பல கேள்விகள். சிலருடைய உள்ளத்தில் இருதயம் நொறுங்கி போன நிலைமை, வெளியில் சொல்ல முடியாது ஆசைப்படுவதை. இப்படிலாம் நினச்சேன் வாழ்க்கை இருக்குன்னு, ஆனால் நம்ம குடும்பம், நம்முடைய வாழ்க்கை இவ்வளோதான். அது மாதிரி தோல்வி, ஏமாற்றம், இழப்புகள், இருதயத்துக்குள்ள காயம், வெளியே சொல்ல முடியாத ஒரு துக்கம். ஏன் எனக்கு இந்த தோல்வி? நான் ஏன் இந்த மாதிரி அவமானத்துக்கு நடுவில் இருக்கணும்? ஏன் இந்த மாதிரி ஒரு நிந்தைக்கு, அபாண்டமான பழி யோசேப்பின் மீது செலுத்தப்பட்டது. பொய்யான குற்றச்சாட்டு, என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, எங்கள் வீட்டில் யாருக்கும் என்னை பிடிக்கலை, என்னை குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, என்னை ஏசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவனை பாரு நல்லா இருக்கா, நீ இப்படி இருக்க, உங்கள் அக்காவை பாரு நல்லா இருக்க, நீ இப்படி இருக்கிற. என்னை குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி காயப்படுத்தி என்னை, நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன்? ஏன் இந்த குடும்பத்தில் வந்து பிறக்கணும்? எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு பெற்றோர்? இந்த மாதிரி பல கேள்விகள், இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. உள்ளத்துக்குள்ள அந்த போராட்டம், ஏன்னா உள்ளம் காயப்பட்டு இருக்கிறது, உள்ளத்துக்குள்ள ஒரு வருத்தம் காணப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு வேதனையோட, காயப்பட்ட ஒரு உள்ளத்தோட, தனிமையிலே கண்ணீர், அதை நினச்ச அழுகையாக வருது. யாரும் பார்க்குற மாதிரி அழ முடியாது. இரவு இரவு படுக்கையை கண்ணீரினால் நினைப்பது, தனிமையாக உட்கார்ந்து அழுவது. இந்த மாதிரி போராட்டத்துக்கு நடுவில் நீ சென்று கொண்டிருக்கிறாய் மகளே, மகனே, இந்த பாதையில் நீ போய் கொண்டிருக்கிறாய். வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கிற, உன் துக்கத்தை மறப்பதற்கு, உன் காயத்தை ஆற்றிக்கொள்ள வெளியில் சந்தோஷமாக இருப்பதை போல நீ நடிக்கிறாய். ஆனால் தனியாக உன் வீட்டுக்கு வரும்போது, தனியாக உன் படுக்கை அறைக்குள்ளே செல்லும்போது, தனிமையில் அந்த படுக்கையில் நீ சாயும் போது உனக்குள்ளே பல கேள்விகள், பல போராட்டங்கள், எதிர்காலத்தை குறித்த கேள்விகள் எல்லாம் முடிஞ்சது. அவ்வளோதான். வாழ்க்கையை வெறுத்து போன நிலைமை. இந்த மாதிரி ஒரு போராட்டத்தோட, காயப்பட்ட உள்ளத்தோட நீ தெய்வ சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிற. அப்படிப்பட்ட காயப்பட்ட பல உள்ளங்களை ஆண்டவர் பார்க்கிறார். அதனால தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட யோசேப்பை குறித்து பேசும்படி
எனக்கு கட்டளையிட்டார். வெளியில் நீங்கள் ஆவில நிரம்பி துதிக்கிறீங்க, குதிக்கிறீங்க, சந்தோஷம், மகிழ்ச்சி உண்மைதான். ஆனால் தனியாக நீங்கள் தேவ சமூகத்து போகும்போது உங்களுடைய உள்ளம் காயப்பட்டு இருக்கிறாரு. ஜெபிக்க முடியல, கண்ணீர் தான் வருது. காயப்பட்ட உள்ளங்கள் அநேகம், பாதிக்கப்பட்ட உள்ளங்கள் அநேகம். எதிர்காலத்துக்கு ஒருத்தர் பயமும் கலக்கமும், என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற கேள்விகள், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கணும் என்பதான பல கேள்விகள். அதோட பலர் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆண்டவருங்க மேலே ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார். உங்களுடைய இருதயத்தின் வேதனை அவருக்கு தெரியும். நீ தனிமையாக உட்கார்ந்து வேதனைப்படுவதும் அழுவதும் அவருக்கு தெரியும். ஆனால் அந்த ஆண்டவர் காயப்பட்ட உள்ளத்தோட, பாதிக்கப்பட்ட உள்ளத்தோட, தனிமையில் கலங்கி கொண்டிருந்த யோசேப்பை குறித்து உங்களோடு ஆண்டவர் பேசும்படி எனக்கு கட்டளையிட்டார். இப்போ இந்த யோசேப்புடைய வாழ்க்கை பல காயங்களை சந்தித்த ஒரு வாழ்க்கை, வேதனைகளை சந்தித்த ஒரு வாழ்க்கை. இவனுடைய வாழ்க்கையில் முடிவு எப்படி இருந்தது? தேவன் உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்து எகிப்துக்கே அதிகாரியாக மாற்றி ராஜாவிற்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தி தேசமெங்கும் அவன் பெயர் பேசப்படுகிறது. திரள் கூட்ட மக்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். பல தேச மக்களுக்கு ஆசீர்வாதமாய் உயர்த்துகிறார். அவன் எண்ணி பார்க்க முடியாத உயரத்திற்கு தேவன் கொண்டு போய்விட்டார். அந்த நாளில் யோசேப்பை யோசித்திருப்பான், நான் ஒரு அனாதையாய் கொண்டு வரப்பட்டேன், அபாண்டமான பழி சுமத்தப்பட்டேன், சொந்த குடும்ப சகோதரர்களே என்னை கொல்ல தீர்மானிச்சாங்க, என் உள்ளம் காயப்பட்டு போனது, தனிமையாக உட்கார்ந்து அழுது இருக்கிறேன், ஒரு அனாதையாக இந்த தேசத்துக்கு வந்தேன், எனக்கு இந்த யாருமே இல்லை, அபாண்டமான பழி சுமத்தப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டு நீ வாழ்க்கை முடிந்ததுன்னு நினச்சேன். இங்கிருந்து ஆண்டவர் என்னை எடுத்து கொண்டு வந்து ராஜாவுக்கு பக்கத்தில் உட்கார வச்சு இன்னைக்கு இவ்வளோ பேருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறாரே, அதை நினைக்கும் போது ஆனந்த கண்ணீர் வடித்திருப்பார் யோசேப்பு. அதுதான் உங்களுக்கு நடக்க போகிறது. அதுதான் உங்களுக்கு நடக்க போகிறது. இன்றைக்கு ஏமாற்றம், இன்றைக்கு காயங்கள், இன்றைக்கு தனிமை, இன்றைக்கு கண்ணீர், இன்றைக்கு எதிர்காலத்தை குறித்த பயம். ஆனால் தேவனுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். இப்போ நீங்க ஜெயிலில் அடைக்கப்பட்ட நிலைமை, இப்போ நீங்க தனித்து விடப்பட்ட நிலைமை, இப்போ நீங்க குற்றப்படுத்தப்பட்டு காயப்படுத்தப்பட்ட நிலைமை. ஆனால் ஒரு நாள் வருகிறது, உங்களுடைய குடும்பத்துக்கே நீங்க தான் ஆசீர்வாதமா இருக்க போறீங்க, உங்க ஊருக்கே நீங்க ஆசீர்வாதமா மாற போறீங்க, நீங்க திரள் கூட்ட மக்களுக்கு ஆசீர்வாதமாக உயர்த்தப்பட போறீங்க. தேவன் உங்களுக்கு குறித்த ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். உங்களுடைய தோல்வி ஜெயமாய் மாறும், உங்களுடைய ஏமாற்றங்கள் ஆசீர்வாதமாய் மாறும், தடைகள் விலகி உங்களுக்கு வழி திறக்கப்படும். நீங்கள் நினைத்து பார்த்திராத உயரத்திற்கு தேவன் உங்களை கொண்டு செல்வார். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை அழைச்சிட்டு வந்தார். இந்த யோசேப்பு வாழ்க்கையில் எப்படி இவ்வளோ பெரிய உயர்வு வந்தது, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எப்படி வந்தது? குடும்பத்துக்கே ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறார். அவங்க எந்த சகோதரர்கள் கொலை பண்ணணும்னு பேசினாங்களோ, சொப்பனக்காரன் பரிகாசம் பண்ணாங்களோ, அவர்களே யோசேப்பு கிட்ட கையேந்தி நிற்கக்கூடிய நிலைமை. எந்த அதிகாரி பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி யோசேப்பை ஜெயிலில் அடைத்தாரோ, அதே அதிகாரி யோசேப்புக்கு சலாம் போடக்கூடிய உயர்வுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்து வைத்து விட்டார். அதே போத்திபார் யோசேப்புக்கு முன்னால வணங்கி நின்றிருப்பான் பயபக்தியோட. அதே போத்திபாரின் மனைவி பொய்யான குற்றச்சாட்டு சொன்னவள் நடுங்கி போயிருப்பாள். ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றுகிறார், சூழ்நிலையை மாற்றுகிற தேவன். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை இயேசு மாற்ற போகிறார். மகனே, உன் தோல்விகள் ஜெயமாய் மாறும், உன் ஏமாற்றங்கள் ஆசீர்வாதமாய் மாறும், உன்னை அற்பமாய் எண்ணுகிறவர்கள் மேன்மைப்படுத்தபடி தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். நீ தனிமையில் இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிறாய், ஒரு நாள் ஆனந்த கண்ணீரோடு ஆண்டவரை துதிப்பாய். அதுக்கு தான் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில் எப்படி இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் உண்டானது? அதுக்கு என்ன ரகசியம்? ஆதியாகமம்
39ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு, கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். That is the secret of his successful life. அவனுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கையின் ரகசியம் என்ன? The Lord was with Joseph. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அதுதான் ரகசியம். அவனை சகோதரர்கள் பகைத்து குழியிலே தூக்கப்பட்ட பொழுதும் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவனை அந்நிய தேசத்துக்கு 20 வெள்ளி காசுக்கு விற்று அடிமையாய் அனுப்பப்பட்ட போதும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். போத்திபார் வீட்டில் ஒரு அடிமையாய் வேலை செய்து கொண்டிருந்த போதும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் மீது ஒரு அபாண்டமான பழி சுமத்தப்பட்டு சிறைச்சாலையிலே தள்ளப்பட்ட போதும் அந்த சிறைச்சாலைக்குள்ளே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தேசத்தில் உயர்த்தப்பட்ட போதும் கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்தார். இதான் ரகசியம். உங்க கூட இயேசு இருந்தா போதும். உங்க கூட இயேசு இருந்தா போதும். இயேசு உங்க கூட இருந்தா போதும். உங்க வாழ்க்கை இந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த ஏமாற்றங்கள் நன்மையாய் மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான மாற்றங்கள் உண்டாகும். கர்த்தர் இந்த யோசேப்போடு கூட எப்படி இருந்தார்? ஆண்டவர் யோசேப்போடு கூட என்னென்ன விதங்களிலே இருந்தார்? சில காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அவர் கூட இருந்து என்ன செய்தார்? யோசேப்போடு கூட ஆண்டவர் இருந்து என்ன செய்தார்? முதலாவது, யோசேப்புக்கு ஆண்டவர் ஆறுதலாக இருந்தார். அவனுடைய உள்ள காயப்பட்ட உள்ளம் சிறு வயதிலேயே, ஆதியாகமம் 35:19 வாசிக்கும் போது, அவன் சிறுவனாக இருக்கும் பொழுதே தாய் மரித்து விட்டார்கள். தாயினுடைய அன்பு அவனுக்கு இல்லை. தாய் சிறு பையனாக இருக்கும் போதே மரிச்சிட்டாங்க. அப்போ அவனுக்கு ஆண்டவர் தாயை போல தேற்றுகிறவராயிருந்தார். அவனுடைய தகப்பனார் தான் தாய் தகப்பனுடைய அன்பை யோசேப்புக்கு கொடுத்தார். சின்ன வயதிலே தாயை இழந்துட்டானே அப்படின்னு கொஞ்சம் அதிகமாக நேசித்தார். பல வர்ண அங்கிகளையெல்லாம் தைத்து கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்தினார். இப்போ ஆதியாகமம் 39:28 அந்த தகப்பனை விட்டு பிரிக்கப்பட்டு விட்டான். தாயை இழந்துட்டான். சிறு பையனாக இருக்கும்போது, டீனேஜ் பருவம், இளம் வாலிபனாக இருக்கும்போது தகப்பனை விட்டு பிரிக்கப்பட்டு விட்டான். இப்போ தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. அந்நிய தேசத்தில் அடிமையாக்கப்பட்டு விட்டான். அப்போ அவன் என்ன யோசித்திருப்பான்? எங்கள் அம்மா இருந்திருந்தா, அதுதான் நிறைய பேருடைய உள்ளத்தில் வரும். என் தாய் இருந்திருந்தால், என் தாய் என் மேலே அன்பா இருந்தா, எங்கள் அம்மா என் மேலே பாசமாக இருந்தா. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு அப்பா அம்மா இருந்தும் நான் ஒரு அநாதை மாதிரி இருக்கிற ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கிள், அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, ஆனால் நான் ஒரு அநாதை. ஏன் அப்படி சொல்கிற? எங்கள் வீட்டில் எனக்கு அன்பே கிடையாது. என்னை நேசிக்கிறவங்க எங்கள் வீட்டில் யாருமே கிடையாது. திட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஏசிக்கிட்டே இருப்பாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என் உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு என் வீட்டில் யாரும் இல்லை. நான் இன்னது படிக்கணும்னு சொன்னால் கூட, ஆமாம் இவன் பெரிய படித்து கிழிச்சிருவா, இவன் பெருசாக படிச்சிருவான், அவனை பெரிய தெரியாதாக்கும், டிஸ்கரேஜ் பண்ணவும் ஏமாற்றத்தை உண்டாக்கவும் குறை சொல்லவும் தான் எங்கள் வீட்டில் ஆட்கள் இருக்கிறாங்க. தாய் தகப்பன் இருந்தும் அன்பில்லை. பாதிக்கப்பட்ட உள்ளம். யோசேப்புடைய உள்ளம் காயப்பட்டு பாதிக்கப்பட்டு தாயினுடைய அன்பை இல்லை, தகப்பனை விட்டு பிரிக்கப்பட்டு விட்டான். ஒரே ஒரு வழி, கர்த்தர் தான் அவனுக்கு தாயும் தகப்பனுமாக இருந்தார். யோசேப்போடு கூட கர்த்தர் எப்படி இருந்தார்? தாயும் தகப்பனுமாக இருந்தார். யோசேப்பு, நான் இருக்கிறவனுக்கு தாயாக, நான் இருக்கிறவனுக்கு தகப்பனாக, நான் கூட இருக்கிறேன். அந்த தேவ பிரசன்ன ஒன்றுதான் அவனுக்கு ஆறுதல். ஒரு அந்நிய தேசத்தில் அடிமையாய் வேலை செய்து கொண்டிருந்த சமயம்
தன் தகப்பனை நினைத்திருப்பான். எவ்வளவு பெரிய பணக்காரர் எங்க அப்பா, நான் வந்து நாய்ப்படாத பாடுபடுகிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்லி இருப்பார், யோசேப்பு நீ கலங்காத, நான் இருக்கிறவனுக்கு. கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஒரு பக்கம் தாயாக, ஒரு பக்கம் தகப்பனாக, ஆறுதலாக கர்த்தர் இருந்தார். ஆனால் தான் தாவீது சொல்லுகிறார் 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில், என் தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். தாவீதும் அவருடைய வீட்டிலே புறக்கணிக்கப்பட்டிருந்தார். பிள்ளைகள் எல்லாம் கூட்டி வையின்னு சாமுவேல் சொன்னா, தாவீதை மட்டும் விட்டுட்டாங்க. மறக்கப்பட்டவர் தாவீது குடும்பத்தாரால். ஆனால் தான் சொல்லுகிறார், தாயின் தகப்பனு கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். எங்க அப்பா மறந்துட்டார், எங்க அம்மா மறந்துட்டாங்க, நான் ஒரு பிள்ளை என்பதை கணக்கிலே வைக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் என்னை மறக்காதபடி சாமுவேல் மூலமாக இன்னொரு பிள்ளையாண்டான் இருக்கிறானா, இன்னொரு மகன் இருக்கிறானா, அவன் வந்து நாடு மேய்த்து கொண்டிருக்கிறான், அவனை கொண்டு வாங்க. தேவன் அவனை நினைவு கோத்தில் வைத்திருந்தார். உங்க குடும்பமே உன்னை மறந்தாலும், குடும்பமே உன்னை குற்றம் சொல்லிக் கொண்டு ஏளனமாய் பேசினாலும், பரலோகத்தின் தேவன் உன்மேல நினைவாயிருக்கிறார், உன்மேல அக்கறை உள்ளவராயிருக்கிறார். யோசேப்பு அழாத, கலங்காத, நான் இருக்கிறேன், உனக்கு தாயின் தகப்பனமா எப்பவுமே கூட இருக்கிறேன். கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். ஒரு சின்ன பெண் குழந்தை அனாதையாக்கப்பட்டு விட்டார். ரோட்டில் போட்டு போயிட்டாங்க. அனாதை குழந்தை யார் பெற்றெடுத்தாங்கன்னு தெரியாது. அதை எடுத்து கொண்டு வந்து அனாதை பிள்ளைகளை எடுத்து வளர்க்கிற ஒரு ஆர்ஃபனேஜ், அனாதை இல்லம், அந்த ஃபாதர் கையில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஃபாதர், இந்த குழந்தை அனாதையாக கிடந்துச்சு, தாய் தாப்பா யாருன்னே தெரியல. அவங்க அதை வாங்கி அதை வளர்த்தார்கள். அது மாதிரி நிறைய குழந்தைகள் அவங்க ஆர்ஃபனேஜில் இருக்குது. அங்கே தான் அங்கே இருக்கிற ஃபாதர் சிஸ்டர்ஸ் அவங்க தான் தாய் தாப்பனா கவனிச்சுக்கிட்டே வந்தாங்க. இந்த குழந்தை வளர்ந்தது. சிறு பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் ரொம்ப தெரியல. வாலிப வயது வந்தது. ஸ்கூலில் படிக்கிற சமயத்தில் பிள்ளைகளை விடுவதற்கு அப்பா அம்மா வருவாங்க. பேரண்ட்ஸ் டே நடந்தால் தாய் தகப்பன் வருவாங்க. அந்த பிள்ளைகள் அப்பா அம்மா கூட வரும். அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஏக்கம். அப்போ என்னையும் ஒரு தாய் பெற்றெடுத்திருப்பாங்கல்ல, எங்கள் அம்மா யார், எங்கள் அப்பா யார், எனக்கும் அப்பா அம்மா இருந்திருந்தா இந்த மாதிரி கையை பிடிச்சிக்கிட்டு நான் நடப்பேனே, இந்த மாதிரி எங்கள் அப்பா கிட்ட பேசுவேனே, அம்மா கிட்ட பேசுவேனே, எனக்கு யாரும் இல்லையே, ஒரு வருத்தம். இப்போ அந்த வருத்தத்தோட, உள்ள காயப்பட்ட உள்ளத்தோட காலேஜ் படிக்கிற வயசு வந்துட்டு காலேஜில் சேர்த்து படிக்க வச்சாங்க. ஒரு நாள் அவளுக்கு ரொம்ப ஏக்கம், என்னை பெற்றெடுத்த தாய் தாப்பன் இருக்கணும்ல. ஃபாதர்கிட்ட போய் கண்ணீர் விட்டு அழுதாள். எங்கள் அப்பா யார், எங்கள் அம்மா யார், எனக்கு பார்க்கணும். எல்லாருக்கும் அப்பா அம்மா இருக்கிறாங்க, வந்து பார்க்குறாங்க. எங்கள் அப்பா யார், எங்கள் அம்மா எங்கே இருக்காங்க? ஃபாதருக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியல. அழுது கொண்டு நிற்கிறாள். உங்கள் அப்பா யாருன்னு தெரியாது, அம்மா யாருன்னு தெரியாது, அனாதையாய் கையில் வந்த குழந்தை. ஃபாதர் சொன்னார், இயேசுகிட்ட போய் கேளு, எங்கள் அப்பா யார் அம்மா யாருன்னு இயேசுகிட்ட போய் கேளு, அவருக்கு தான் தெரியும். உடனே சேப்பலுக்கு ஓடினாள். அந்த கேம்பஸில் ஒரு சேப்பல் இருந்தது. அங்கே போய் முழங்கால் படியிட்டாள், கண்ணீர் விட்டு அழுதாள். இயேசுவே, எங்கள் அப்பா வேணும், அம்மா வேணும். எல்லாருக்கும் அப்பா அம்மா இருக்குது, அன்பா வச்சிருக்கிறாங்க. எங்கள் அப்பா யாரு, எங்கள் அம்மா யாரு, எனக்கு வேணும். சிறு பிள்ளை போல அழுதாள். வெகு நேரம் அழுதாள். அழுது கண்களில் கண்ணீர். வெகு நேரம் முழங்காலிலே கடந்து அழுது கொண்டிருந்தாள். பலம் இருக்க வரைக்கும் அழுதாள். அப்படி அமைதியாக இருக்கும்போது இயேசு அவளோடு பேச ஆரம்பித்தார். மகளே என்று கூப்பிட்டார். ஆண்டவர் தன்னோடு பேசுகிறதை அவளால் உணர முடிந்தது. இயேசு வந்து நின்றார். ஆண்டவர் சொன்னார், உங்கள் அப்பா பார்க்கணுமா, அம்மா பார்க்கணுமா? ஆமாம் ஆண்டவரே.
நான் தான் உனக்கு தாயும் தகப்பனும். I am your father and mother. நான் தான் நான் உனக்கு தாயும் தகப்பனுமாய் இருக்கிறேன். இயேசு பேசினார். இயேசு அவளோடு பேசினார். அந்த காயப்பட்ட உள்ளம், அந்த காயம் நீங்கினது, அந்த ஏக்கம் மறைந்தது. இயேசுவே, நீங்க எனக்கு போதும், நீங்க எனக்கு போதும், நீங்க இருந்தா போதும், எனக்கு தாயா தகப்பனா நீங்க இருந்தா போதும் ஆண்டவரே. அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினது, அவருடைய வேதனை நீங்கினது. அதிலிருந்து அவருடைய வாழ்க்கை வித்தியாசமாய் மாறினது. ஒரு தகப்பன்னு பேசுற மாதிரி ஆண்டவரோடு பேசுவாள், தாய்கிட்ட பேசுற மாதிரி இயேசுவோடு பேசுவாள். அந்த அனுபவத்துக்குள்ளே வந்து விட்டாள். யோசேப்புக்கு ஆண்டவர் தாயின் தகப்பனுமாக இருந்தார். காயப்பட்ட உள்ளம், வேதனைப்பட்ட ஒரு மனம். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். தாயாக தகப்பனாக உங்களுக்கு இருப்பார், உங்களுக்கு இருப்பார், உனக்கு இருப்பார், கடைசி வரை இருப்பார். அவர்தான் உனக்கு எல்லாமே. இரண்டாவது, யோசேப்புக்கு ஆண்டவர் எப்படி கூட இருந்தார்? அவனுக்கு பாதுகாப்பாக இருந்தார். அவனுக்கு பாதுகாப்பாக கர்த்தர் இருந்தார். யோசேப்போடு கூட நான் உனக்கு பாதுகாப்பா இருக்கிறேன் தம்பி, மகனை பயப்படாத, நீ பாதுகாப்பாக இருந்தார். பயங்கர நிறைந்த உலகம் இது, பொறாமை நிறைந்த உலகம் இது, தீமை நிறைந்த உலகம் இது. பெண் பிள்ளைகள் வெளியே போன பகல் நேரத்தில் கூட வீட்டுக்கு பத்திரமா வருவாங்களா என்கிற ஒரு சூழ்நிலை தேசங்களுக்குள்ளே காணப்படுகிறது. ஆபத்துகள் நிறைந்த உலகம், பொல்லாத சாத்தான் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற நாட்கள் இது. கொடிதான காரிய சிறு பிள்ளைகள், முக்கியமாக வாலிப பெண் பிள்ளைகளுக்கு விரோதமாய் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிற காலம் இது. என்ன பாதுகாப்பு இருக்கிறது? அன்று சொல்றார், நான் இருக்கிறேன் உன்னை பாதுகாக்க, பாதுகாக்கிற தேவனாக கூட இருப்பேன். யோசேப்புக்கு ஆண்டவர் பாதுகாக்கிறார். முதலாவது, ஆபத்துக்கு விலைக்கு பாதுகாக்கிறார். அவருக்கு ஒரு ஆபத்து வருகிறது. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் தன் சகோதரர்களை பார்க்க இளம் வாலிபனா யோசேப்பு போகிறான். எங்க அண்ணன்மாரை பார்க்க போகிறேன், அப்பா பலகாரங்கள் கொடுத்து அனுப்பி இருக்கிறார் என்று. அவர்களோ இவனை கொன்று விட வேண்டும் என்று தீர்மானிக்கிறாங்க. சொப்பனக்காரன் வருகிறான், அவனை கொன்று விட வேண்டும். எப்படி? சொந்த சகோதரர்கள் அவனை கொலை செய்கிற எண்ணத்துக்குள்ளே வந்துட்டாங்க. ஒரு பெரிய ஆபத்து அவனை சூழ்ந்து வருகிறது, மரண ஆபத்து வருகிறது. ஆண்டவர் யோசேப்பை பாதுகாக்கிறார். ரூபன் உள்ளத்தில் ஆண்டவர் ஏவுகிறார். அண்ணன் ரூபன் பேசுற, யோசேப்பை கொல்லக்கூடாது, அவன் ரத்தம் சிந்தக்கூடாது, வேணும்னா அந்த குழியில போட்டுடலாம் அப்படின்னு மரணத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டுகிறான். ஆண்டவர் அவனை பாதுகாக்கிறார். இவங்கிட்ட இருந்த ஆபத்து, என்றைக்கு வேணாலும் ஒருத்தல்லாட்ட ஒருத்தன் கொலை பண்ணிடுவான், என்ன பண்ணலாம்? ஆண்டவர் அவனை எகிப்துக்கு கொண்டு போயிட்டார். அடிமையானாலும் பரவாயில்ல, உயிரோடு இருப்பான்ல, நான் பாதுகாக்கிறேன்னு சொல்லி அவனை எகிப்து தேசத்துக்கு கொண்டு போக வைத்து அங்கே தேவன் பாதுகாக்கிறார். ஜீவனை பாதுகாக்கிற தேவன் சோதனையிலே பாதுகாக்கிறார். ஒரு பெரிய சோதனை வருது. போத்திபார் வீட்டில் வந்துட்டா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறான். இந்த வீடு நல்லா இருக்கு, எஜமான் தன்னை நம்புகிறார், அவன் செய்ததெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறதுனால எஜமான் அவனை மேன்மையாக வச்சு நீ எல்லாருக்கும் லீடராக இரு யோசேப்பு, உன் கூட ஆண்டவர் இருக்கிறார், உன் கூட கர்த்தர் இருக்கிறார். அவனுக்கு தெரிஞ்சிட்டு இந்த யோசேப்பு ஒரு வித்தியாசமான கடவுளை வணங்குகிறான். எகிப்து தேசத்தின் கடவுளை வணங்க மாட்டான், அவனுக்குன்னு ஒரு கடவுள் இருக்கிறார், அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் என்பதை போத்திபார் அறிந்து கொண்டு விட்டான். அங்கே போய் சாட்சியாக இருக்கிறான் யோசேப்பு. ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு வீட்டு காரியத்தை எல்லாம் ஒப்பு கொடுத்துட்டான். நீ பார்த்துக்க. ஆனால் அவனுடைய வீட்டுக்குள்ள சோதனை வருகிறது. போத்திபாரின் மனைவி மூலமாய் வீட்டுக்குள்ள சோதனை வருகிறது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் யோசேப்பு அழகான சௌந்தரியமான வாலிபன். அவன் மீது போத்திபாரின் மனைவி
தவறான ஆசை கொள்ளுகிறாள், பாவம் செய்ய அழைக்கிறாள். யோசேப்புக்கு பாவம் செய்யக்கூடிய எல்லா வாய்ப்பும் வருகிறது, சோதனை நெருங்கி வருகிறது. பாவத்தில் வீழ்த்தும்படியான சோதனையை பிசாசு கொண்டு வருகிறான். என்ன செய்வது? இதில் எப்படி தப்புவது? தேவன் அவனை பாதுகாக்கிறார். அந்த பாவத்தில் விழுந்து விடாதபடி, பாவம் செய்து விடாதபடி தேவன் அவனை பாதுகாக்கிறார். பாவத்துக்கு விலகி ஓடினான். பாதுகாக்கிற தேவன். என் ஊழியத்தின் ஆரம்ப காலம், நான் பைபிள் காலேஜில் படித்து கொண்டிருந்த காலம் சென்னையில் 40 வருஷத்துக்கு முன்னால், 45 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். திருச்சி பட்டணத்தில் ஒரு நல்ல கிறிஸ்துவ குடும்பம், ஆவிக்குரிய பிள்ளைகள். அவங்க வீட்டில் அழகான சௌந்தரியமான ஒரு மகள், நல்ல அழகான மகள், ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆவில நிரம்பி ஜெபிக்கிற மகள். ஸ்கூலில் அவள் ஸ்கூலில் ஃபைனல் படித்து கொண்ட +2 அந்த மாதிரி ஃபைனல் படித்து கொண்டிருந்த மகள். ஸ்கூலுக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வருவாள். பஸ்ஸிலேருந்து இறங்கி நடந்து போனோம் வீட்டுக்கு கொஞ்சம் தூரம். சில வாலிபர்கள் இந்த வாலிப மகள் மேலே தவறான ஆசை கொண்டு இவளை கடத்திடணும், கடத்தி கொண்டு போய் இவளை தப்பாக பயன்படுத்தணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணி, ஒரு நாள் அவள் ஸ்கூல் முடிந்து பஸ்ஸில் இறங்கி வீட்டுக்கு நடந்து போகிற வழியில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல காரில் வந்து அவளை காருக்குள்ளே தள்ளி கடத்திட்டாங்க. ரொம்ப தூரம் போய் ஊருக்கு வெளியில் தனியாக இருக்கிற ஒரு வீட்டில் அவளை கொண்டு போய் ரூமில் அடைச்சிட்டாங்க. இவங்க யாருன்னு தெரியல, சத்தம் எடுக்கிறாள். வெளியில் கேட்க விடாதபடி வாயெல்லாம் மூடிட்டாங்க. ஊருக்கு வெளியில் இருக்கிற தனியாக வீடு, அங்கே எல்லாம் ஜன்னல் மூடி இருக்குது, கதவு மூடி இருக்குது. அவங்க வந்து உள்ளே போட்டுட்டு வாங்கடா போகலாம், ராத்திரி வரலாம், இரவில் வருவோன்னு சொல்லி போயிட்டாங்க. 4 வாலிபர்கள் அகப்பட்டு கொண்டாள். ஒரு கொடிய மிருகத்தை போன்ற சுபாவம் உள்ள வாலிபர்களிடத்தில் அகப்பட்டு கொண்டாள். இவள் சத்தம் போட முடியாது, வெளியில் கேட்காது, சுற்றில வீடுகள் இல்லை, ஜன்னல் மூடப்பட்டிருக்கு, கதவு மூடப்பட்டிருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனுக்கு இரவில் வருவோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த மகள் பயந்து நடுங்கினாள். திடீர்னு ஒரு சத்தம் கேட்டார், மகளே ஏன் பயப்படுற, நான் கூட இருக்கிறேன். யூ ஆர் நாட் அலோன் ஹியர், ஐ ஆம் வித் யூ. நான் இயேசு உன்னோடு இருக்கிறேன். நான் கூட இருக்கும்போது யார் உன்னை தொட முடியும்? நான் இருக்கிறேன் உனக்கு. இந்த ஆபத்தான நேரத்தில் உன்னை பாதுகாக்க நான் இருக்கிற மகளே. நீ என்னால் அபிஷேகம் பெற்றவள், நான் உன் கூட இருக்கிறேன்ல, பயப்படாத. உடனே ஒரு மன தைரியம் வந்தது. என் கூட இயேசு இருக்கிறார், நான் உன்னை தனிமையா அல்ல, இயேசு இருக்கிறார். அந்த அறைக்குள்ள முழங்கால் படியிட்டாள். ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தாள். பரிசுத்த ஆவில நிரம்பி அந்நிய பாஷையிலேயே ஜெபம் கொண்டிருந்தாள். என்ன ஜெபிக்கிறது இந்த சூழ்நிலையில் தெரியல. ஆவியானவர் இறங்கினார். அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருந்தாள். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம். இரவு நேரத்தில் அந்த வாலிபர்கள் நல்லா குடிச்சிட்டு போதையில் வீட்டு கதவை திறந்து வந்தாங்க. தவறான எண்ணத்தோட அவ இருந்த அறை கதவை திறந்தாங்க. ஆச்சரியமான ஒரு காரியத்தை பார்த்தாங்க. அவ முழங்காலில் நின்று அந்நிய பாஷையில பேசி கொண்டிருக்கிறாள். அவளை சுற்றிலும் ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருந்தது. பயந்து நடுங்கினார்கள். யார் இந்த பெண்? இவள் சாதாரண ஒரு பெண் அல்ல. அவளை சுற்றிலும் நெருப்பு எரிகிறது. தேவ பயம் அவர்கள் மேல விழுந்தது. சாஸ்தாங்கமா விழுந்தாங்க அவளுக்கு முன்னால. எங்களை மன்னிச்சிரு, எங்களை மன்னிச்சிரு, நீங்க யாருன்னு தெரியாம உன் அழகுல மயங்கி உன்னை கொண்டு வந்துட்டோம். ஆனா என்ன நடக்குதுன்னு தெரியல, எங்களை விட்டுரு, நாங்க உன்னை கொண்டு போய் விட்டு விடுகிறோம் என்று சொல்லி பயந்து நடுங்கி கார்ல கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னால் இறக்கி விட்டு ஓடியே போய்விட்டார்கள். அல்லேலூயா. திருச்சியில நடந்த சம்பவம் இது. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார்.
உன்னோடு இருக்கிறார் மகளே, உன்னோடு இருக்கிறார் மகனே, உன்னை விட்டு அவர் விலகுவது இல்லை. இயேசு சொல்லுகிறார், நான் உன்னோடு தான் இருப்பேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். உன்னை பாதுகாக்க அவருக்கு தெரியும். எத்தனை பெரிய சோதனைகளை பிசாசு கொண்டு வரட்டும், எத்தனை பெரிய ஆபத்துகளை சாத்தான் கொண்டு வரட்டும், உன்னை பாதுகாக்க அவருக்கு தெரியும். சோதனைக்கு விலைக்கு பாதுகாக்க அவருக்கு தெரியும். யோசேப்பை பாதுகாத்த தேவன் அவர் உன்னை பாதுகாப்பார். எந்த ஆபத்துக்கு விலைக்கு பாதுகாப்பார், சோதனைக்கு விலைக்கு பாதுகாப்பார். ஒரு சமயம் ஒரு வாலிப தம்பி என்னை பார்க்க வந்தான். அவங்க இந்த தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவங்க. அவங்க அப்பா ஒரு வியாபாரி, பண வசதி உண்டு. மகனை நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லி அந்த நாட்களில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் நீ நினைக்கிறேன், பெங்களூரில் கொண்டு படிக்க சேர்க்கணும், அங்கே தான் நல்ல காலேஜ் இருக்குன்னு சொல்லி மகனுக்கு பெங்களூரில் ஒரு காலேஜில் இடம் கிடைத்தாரு. 3 வருஷம் கோர்ஸை படிக்கணும். அவனை கொண்டு போய் அங்கே விட்டார். அவன் இதுவரைக்கும் இங்கே ஸ்கூலில் படிச்சுட்டு பக்தியாக வளர்ந்த ஒரு வாலிப தம்பி. அவங்க வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க, இயேசுக்கு முதலிடம், ஸ்கூலுக்கு போனால் வருவான், சர்ச்சுக்கு போவான், இது மாதிரி ஆண்டவர் மேல் அன்பில் வளர்ந்த ஒரு வாலிபன் பெங்களூரில் விட்டுறாங்க. எவ்வளோ பணம் கேட்டாலும் அவங்க அப்பா அனுப்பி வச்சுருவாங்க, பையன் நல்லா படித்து வரணும் அப்படின்னு சொல்லி. அங்கே போனால் அவள் ஹாஸ்டல் ரூம்லையே குடிக்கிறாங்க, பாட்டில் வாங்கி வச்சு. பையங்க, நீ கொஞ்சம் குடிடா அப்படின்றாங்க. எனக்கு வேண்டாம் சாமி, நான் இதெல்லாம் செய்கிறதில்ல. சிகரெட் குடிக்கிறாங்க, போதைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க, எனக்கு வேண்டாம். ஒரு ஆபத்தான சூழ்நிலை. ஞாயிற்றுக்கிழமான எல்லாம் வெளியே கிளம்பிடுறாங்க, ஜாலியாக எல்லாம் அனுபவிச்சுட்டு வரலாம். எல்லாம் பணக்கார பசங்க. இவனையும் கூப்பிட்றாங்க, வா, இந்த வயசில் அனுபவிக்காமல் எப்போ அனுபவிக்கிறது? அப்பா அம்மா ஊரில் இருக்கிறாங்க, தெரியாது, கம். இவனுக்கு பயம் வந்துட்டு, இப்போவே எப்படின்னா 3 வருஷம் எப்படி இந்த பட்டணத்தில் நான் இருக்க போகிறேன், எப்படி என் பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடியும்? நான் ஜெபிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன், ஆனால் பெரிய போராட்டமாக இருக்குது. இவங்களோட இந்த பாவம் நிறைந்த சொசைட்டியில், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் எப்படி என் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுவது? பெரிய சேலஞ்ச். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போனான், ஆண்டவரே, இருக்கிற சூழ்நிலை பார்த்தா என்னால் பரிசுத்தமாக என்ன காத்து கொள்ள முடியாது. ஐ கேனாட், என்னால் முடியாது ஆண்டவரே. ரூமிலே ஒன்றா குடிக்கிறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க, போதை வசதி பயன்படுத்துகிறாங்க, எல்லா சகவாசமும் வச்சுருக்கிறாங்க, வா ஜாலியாக இருக்கலான்றாங்க. நானும் வாலிபன் தானே, நான் இந்த மாதிரி வீட்டை விட்டு தனியாக வந்து இருக்கிறேன், எனக்கு பயமாக இருக்குது. உங்கள் கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன், உங்கள் பொறுப்பு. என்னை 3 வருஷம் நீங்கள் தான் பாதுகாத்து இதே பரிசுத்தத்தோடு வீட்டில் கொண்டு போய் சேர்க்கணும் ஆண்டவரே. என்னை நம்பி என்னால் இருக்க முடியாது, நீங்கள் உதவி செய்யுங்க. என்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்தான். 3 வருஷம் படித்து முடிந்தது. அந்த தம்பி என்னை பார்க்க வந்திருந்தான். அப்போ தான் சொன்னான், அவன் சொன்னான், அங்கிள், எல்லா சோதனையும் கண் முன்னால், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை செய்கிறாங்க, என் கண் முன்னால் பாவத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் தான் இருக்குது. நான் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்தேன்ல, 3 வருஷமும் கர்த்தர் என்னை காத்து கொண்டார். என் பலத்தில் நான் நிற்கல, கர்த்தர் என்னை காத்து கொண்டார். ஒரு பாவத்தில் கை வைக்காதபடி கர்த்தர் என்னை காத்து கொண்டார். உன்னை காத்து கொள்ளுவார். உன் அவளுக்கு ஒப்பு கொடு. உன் பரிசுத்தத்துக்காக உன்னை சார்ந்து கொள்ளாத, உன்னால முடியாத ஆண்டவருக்கு தெரியும். நீர் என்னை காத்து கொள்ளுகிற தேவன், யோசேப்பை காத்து கொண்டீரே. ஒரு அனுபவம் சொல்றேன், ஏற்கனவே சொன்னது திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த நாட்களில் 7 வருஷம் மாதந்தோறும் கூட்டம் நடத்துவோம். எவ்ரி மந்த் 3 நாள் கூட்டம் கன்னியாகுமரியில் ஒவ்வொரு சர்ச்சை பொறுப்படுத்து ஒரு வருஷம் முழுவதும் கூட்டம் நடத்துவோம். இங்கிருந்து இயேசுடிக்கிற டீம், நேசரத்துலேருந்து ஒரு டீம், 10-15 பேர் போவோம். ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் முடிஞ்ச உடனே ராத்திரியே திரும்பிடுவோம். ஏன்னா சிலர் காலேஜில் வேலை பார்த்தாங்க, சிலர் மில்லில் வேலை பார்த்தாங்க, திங்கக்கிழமை வேலைக்கு போகணும். இரவோடு இரவாக ட்ராவல் பண்ணுவோம்.
நாங்கள் சொல்லுவோம், எங்களை நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டில் விட்டுருங்க, அங்கேருந்து காலையில் நேசரத்துக்கு பஸ் இருக்குது, அதில் போயிடுவோன்னு சொல்லுவோம். திருவனந்தபுரத்துலேருந்து நைட் சர்வீஸ் பஸ் வரும், அதில் ஏற்றி விட்ருவாங்க. நின்றுக்கிட்டே தான் வரணும் நாகர்கோவில் வரைக்கும். நடு ராத்திரில் பிரயாணப்பட்டு விடியற்காலம் 1 மணிக்கு போல் நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டு அப்போ வந்து சேருவோம். கொளத்து பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க நாகர்கோயிலில். அங்கே வந்து சேருவோம். அங்கேருந்து நேசரத்துக்கு காலையில் பஸ்ஸு கிளம்போம். அப்போ காலையில் இங்கே வந்துடலாம். 10-15 பேர் போனாங்க. 1 மணிக்கு வந்து சேர்ந்தால் காலையில் தானே பஸ்ஸு. அந்த பிளாட்ஃபார்மில் நியூஸ் பேப்பர் வாங்கி விரித்து ரெஸ்ட் எடுப்போம். என் மனைவி தான் பொருட்களுக்கு காவல். அவள் தூங்காமல் விழிச்சு இருந்தால், ஒரு ஆள் தான் பெண், நாங்கள் எல்லாம் ஆண்கள். அவள் விழிப்பாக இருந்து எல்லா பொருளையும் அவள் தான் காவல் காத்து கொண்டு இருப்பாள். காலையில் பஸ் வந்தோடனே எல்லாம் எழுப்போம். பஸ் வந்துட்டு எழுமுங்கன்னு சொல்லி ஒரு டீ குடிச்சிட்டு பஸ்ஸில் ஏறுவோம். இதான் வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் 7 வருஷம் அந்த ஊழியை செய்திருக்கிறோம். ஒரு சமயம் அந்த மாதிரி படுத்து காலையில் எழும்பி பஸ் வருது, வந்துட்டு ஒரு டீ குடிச்சிட்டு நிற்கலான்னு இந்த பஸ்ஸுக்கிட்ட நின்று பேசி கொண்டு இருந்தோம். விடியற்காலை நேரம். ஒரு வயசான ஐயா, தாடி வச்சிருக்கிறாரு, ஒரு முடி இங்கே வரைக்கும் இருக்குது, பார்க்க வித்தியாசமாக இருக்கிறாரு. எத்தனை பேர் வர்றாங்க போகிறாங்க, பஸ் ஸ்டாண்டு பிஸியாக இருக்குது. நாங்கள் 2 பேர் பேசி கொண்டு நின்றோம். அந்த வயசான ஐயா வந்து நின்றார். நேராக என்னை பார்த்து பேச ஆரம்பித்தார். தம்பி அப்படின்ட்டு என்கிட்ட பேச ஆரம்பித்தார். அவர் என்கிட்ட பேச ஆரம்பித்த உடனே, இது பிரதருக்கு தெரிஞ்ச ஆள் போலன்னு மற்றவங்க போயிட்டாங்க. அப்போ நான் தனியாக நின்று கேட்குறேன். அவர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, முன்ன பின்ன பார்த்ததில்லை. நீங்கள் யார், என்ன பேசணுன்னு எண்ணமே எனக்கு வர மாட்டேங்குது. அப்படியே அவர் சொல்கிறத கேட்கணும், அவ்வளோதான். அப்படியே ஒரு வல்லமை என்னை சூழ்ந்து கொண்டார். பேசிக்கிட்டே இருக்கிறார். ஊழியத்தை பற்றி, ஊழிய காரியத்தை பற்றி அப்படியே அன்பாக பேசுகிறார். நல்ல கனிவான முகம், சிரித்த முகம், பொன்முறுவல். அதை பார்க்க அப்படியே மனசுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது. கடைசியில் பஸ்ஸில் ஏறிட்டாங்க. பஸ்ஸை புறப்பட போகுது. அவங்க சொல்கிறாங்க, பிரதர் பஸ்ஸை புறப்பட போது வாங்கன்றாங்க. பஸ்ஸில் ஏறணும். அந்த தகப்பனார் என் தோளில் கை வச்சார். கை வச்சு என் கண்ணை பார்த்தார். பார்த்துட்டு, தம்பி, இந்த வாலிப நாட்களில் கர்த்தர் உங்களை ஊழியத்துக்காய் தெரிந்து கொண்டார். யோசேப்பை காத்து கொண்ட கர்த்தர் உங்களையும் காத்து கொள்ளுவார். அப்படி சொல்லிட்டு போய்கொண்டே இருந்தார். அவ்வளோதான், சொல்லிட்டு போய்கொண்டே இருந்தார். அவர் யாருன்னு இதுவரைக்கும் எனக்கு தெரியாது. அவர் பேர் என்ன, எங்கேருந்து வந்தார் தெரியாது. ஆண்டவர் என்னை சந்தித்தார் என்று தான் என்னால் உணர முடிந்தது. நான் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தேன். டயர்டு அந்த கூட தூக்கமே வரல. அந்த வார்த்தை ஓடிக்கொண்டே, இந்த யோசேப்பை காத்து கொண்ட கர்த்தர் உன்னையும் காத்து கொள்ளுவார், யோசேப்பை காத்து கொண்ட கர்த்தர் உன்னையும் காத்து கொள்ளுவார். அந்த வார்த்தை ஏன்னா அது ஊழியத்தின் ஆரம்ப காலம். இப்போ 40 வருஷம் கடந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் நான் பைபிள் எடுத்து பார்த்தேன். நான் முதல்ல நினைத்தது, யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடினதுனால தான் கர்த்தர் அவனோடு இருந்தார். அப்படி தான் முதல்ல நான் நினைத்து கொண்டு இருந்தேன். அந்த பகுதியை நான் ஆராய்ந்து பார்க்கல. யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடினான், அதனால் கர்த்தர் கூட இருந்தார். ஆனால் வசனம் சொல்லுகிறது, 39 அதிகாரம் 1 வசனத்திலேயே கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் பாவத்துக்கு விலகி ஓடினது 12வது வசனத்தில். அந்த வார்த்தை வாசி திரும்ப பார்த்தபோது தான் தெரிந்தது, அவன் பாவத்துக்கு விலகி ஓடினதுனால கர்த்தர் கூட இருக்கல, கர்த்தர் கூட இருந்ததுனால பாவத்துக்கு விலகி ஓடினான். கர்த்தர் அவனை பாதுகாத்தார். அதை அறிந்து கொண்டேன். உங்களை பாதுகாப்பார். ஒன்னே ஒன்று, இயேசு உங்க கூட இருக்கிறத மட்டும் கவனித்துக் கொள்ளுங்க. உங்க கூட இயேசு இருக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. என் கூட இயேசு இருக்கணும், இயேசு இருக்கணும், இயேசு இருக்கணும், எப்பவும் இயேசு என் கூட இருக்கணும், அதில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க. மீதி அவர் கவனித்துக் கொள்ளுவார். உங்களை பாதுகாக்க அவருக்கு தெரியும். ஆபத்துக்கு விலகி பாதுகாப்பார், பாவத்துக்கு விலகி பாதுகாப்பார். மூன்றாவது, அவர் எதற்கு கூட இருக்கிறார் யோசேப்போடு கூட?
அவனை ஆசீர்வதிக்கும்படிக்கு. ஆதியாகமம் 39:2-5 வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசிர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அவனுக்கு ஆறுதலாக இருந்தார், பாதுகாப்பாக இருந்தார், அவனை ஆசீர்வதிக்கும்படி கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தர் கூட இருந்ததுனால அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது, எல்லாம் சக்சஸ், எல்லாம் வெற்றி. எஜமான் பார்க்குறான், இந்த யோசேப்பை எதை செய்தாலும் ஆசீர்வாதம், எதை எடுத்தாலும் வெற்றி. அவன் கையில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துடலாம். வித்தியாசமான கடவுளை வணங்குகிறான், வித்தியாசமான ஒரு கடவுளை நம்புகிறான். அந்த கடவுள் அவனோடு இருக்கிறார், அவன் செய்யறதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் என்று போத்திபார் அறிந்து கொண்டான். அவனை ஆசீர்வதிப்பதற்கு கூட இருந்தார். நீங்க படிக்கிறீங்களா? படிப்பில் உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் கூட இருக்கிறார், இயேசு கூட இருக்கிறார். உங்க படிப்பில் வெற்றி கொடுக்க இயேசு கூட இருக்கிறார். நீங்கள் ஜெயிப்பீங்க, வெற்றி பெறுவீங்க. அவர் கூட இருந்து ஜெயம் கொடுக்கிற தேவன், அவர் கூட இருந்து படிப்பிலே வெற்றி தருகிற தேவன், அவர் கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன். ஆசீர்வதிக்க கூட இருந்தார். வேலை செய்றீங்களா? வேலையில் ஆசீர்வாதம். பிஸ்னஸ் செய்றீங்களா? பிஸ்னஸில் ஆசீர்வாதம். நீங்க என்ன செய்றீங்களோ கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் அவர் கூட இருக்கிறார். நீ சொல்லுங்க, இயேசுவே நீங்க என் கூட இருங்க, நீங்க என்ன ஆசீர்வதிங்க, எனக்கு வெற்றி கொடுங்க, ஞானம் கொடுங்க, படிப்பில் ஜெயம் கொடுங்க, எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுங்க, எனக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் கொடுங்க, நான் செய்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. யோசேப்போடு இருந்து செஞ்சீங்களே அதை எனக்கு தாங்க. நீங்க ஜெபித்து பாருங்க, கர்த்தர் அப்படியே செய்வார். நீங்க ஜெயிக்க போறீங்க, நீங்க உயர்த்தப்பட போறீங்க, நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்க போகிறாரு. நீங்க என்ன செய்தாலும் அதில் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். என்றால் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் கூட இருக்கிறார். போத்திபார் வீட்டில் எல்லாம் ஆசீர்வாதம். அவன் மேல அபாண்டமான பழி சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. யோசேப்பை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்களா? சிறைச்சாலையில் என்ன நடக்கு பாருங்க. 39:21 கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தர் அவனோடே இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. ஜெயில போனாலும் சிறைச்சாலை தலைவன் யோசேப்பு கையில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டான். இவன் கூட ஒரு ஆண்டவர் இருக்கிறார், இவன் செய்யறதெல்லாம் வாய்க்கிறது. அதனால சிறைச்சாலை பொறுப்பை யோசேப்பு, நீதான் தலைவன், நீதான் லீடர், பொறுப்பு நீ கவனிச்சுக்க. போத்திபார் வீட்டில் வந்தாலும் ஆசீர்வாதம், சிறைச்சாலையில் போட்டாலும் யோசேப்பை செய்யறதெல்லாம் ஆசீர்வாதம். ஏன்னா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆண்டவர் உங்க கூட இருந்தா படிப்பிலும் ஆசீர்வாதம், வேலையிலும் ஆசீர்வாதம், பிசினஸிலும் ஆசீர்வாதம், நீங்க ஊழியம் செய்தாலும் ஆசீர்வாதம், நீங்கள் விவசாயம் செய்தாலும் ஆசீர்வாதம், நீங்கள் எதை செய்தாலும் அதில் ஆசீர்வாதம் உண்டாகும். உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதமும் இல்லை என் வாழ்க்கையில், ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு நன்மையும் இல்லை. நான் இந்த மாதிரி இருக்கிறேன், அந்த மாதிரி இருக்கிறேன், தரித்திர குடும்பம், ஏழை குடும்பம், வசதி இல்லாத குடும்பம், வழியே இல்லாத குடும்பம், இப்படி கலங்குறீங்களா? உங்களை வைத்து தான் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார்.
உங்களை வச்சுதான் உங்களுடைய குடும்பத்தையே உயர்த்த போகிறார். நீங்க தான் உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போறீங்க. நீங்க செய்வதெல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். நான் கூட இருக்கல மகளே, மகனை, நான் இருக்கிறல்ல கூட ஒன்று ஆசீர்வதிக்க. எதுக்கு பயப்படுற? பயப்படாத, நான் இருக்கிற ஒன்று ஆசீர்வதிக்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக நான்காவது ஒரு காரியம், தேவன் அவனை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போனார். வீட்டில் ஆசீர்வதிக்கிறார், சிறைச்சாலையில் ஆசீர்வதிக்கிறார், இப்போ தேசத்தை ஆசீர்வதிக்கிறவனாக உயர்த்துகிறார், தேசத்துக்கே ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். எப்படி? ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 41 43 வரை வாசிங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சர பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரி. அடிமையாய் கொண்டு வரப்பட்டான் யோசேப்பு. ஒரு வீட்டில் அடிமையாய் வேலை செய்கிறான். அந்த எஜமான் அவனை பார்க்கிறான். இவன் கூட ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவன் செய்தெல்லாம் வாய்க்கிறாரு. வீட்டு பொறுப்பை நீ வச்சுக்க, நீ தான் இந்த வீட்டுக்கு நான் எஜமான், 2வது நீ தான் பொறுப்பு வச்சுக்க. உயர்த்தப்படுகிறான். ஆசீர்வாதம். பொய்யான பழி சுமத்தி சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறான், ஜெயிலில். அங்கே போனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், வசனம் சொல்லுது. அப்படின்னு என்ன? யோசேப்பு, உன்னை ஜெயிலில் போட்டால் நானும் ஜெயிலுக்குள்ளே வருவேன், உன் அக்கனி சோலைக்குள்ளே போட்டால் நானும் அக்கனி சோலைக்குள்ளே வருவேன், உன்னை சிங்க கபியில் போட்டால் நானும் சிங்க கபிக்குள்ளே வருவேன், உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன், நீ எங்கே போனாலும் நான் கூட இருப்பேன். எதுக்கு? ஆசீர்வதிப்பதற்கு. ஜெயிலில் ஆசீர்வாதம். அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்குது. சிறைச்சாலை தலைவன் பார்க்குறான், இவன் என்ன வித்தியாசமாக இருக்கிறான் இந்த வாலிபன், இவன் கூட ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அப்பப்போ முழங்கால் போட்டு ஜபெல்லாம் பண்ணுறான். அப்போ இவன் கூட இருக்கிற கடவுள் பெரியவர், இவன் கூட இருந்து அவர் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுகிறார். அவங்க கையில் பொறுப்பு கொடுத்துடலாம். இப்போ ஆண்டவர் அங்கிருந்து எங்கே கொண்டு வருகிறார்? ராஜாவுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறார். தேசம் ஒரு பெரிய பாதிப்பை சந்திக்க போகிறது. தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வர போகிறது. தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும். யோசேப்பு கையில் பொறுப்பு கொடுக்கப்படுகிறாரு. இந்த மாதிரி வெளிப்பாடு, இந்த மாதிரி தரிசனத்துக்கான அர்த்தம், இந்த மாதிரி நடக்க போகிற காரியத்தை எந்த ஞானியாலும் வெளிப்படுத்த முடியவில்லை, மந்திரவாதிகளால் வெளிப்படுத்த முடியவில்லை, சூனியக்காரரால் வெளிப்படுத்த முடியவில்லை, இந்த ஜாதகம் பார்க்கிறவங்களால, குறி சொல்றவங்களால வெளிப்படுத்த முடியவில்லை. யோசேப்பு, உனக்குள்ள ஒரு விசேஷமான ஆண்டவர் இருக்கிறார், நீ தான் இதை வெளிப்படுத்துகிறாய், நீயே செய், பொறுப்பு. எகிப்து தேசம் முழுமைக்கு அதிகாரி. தேசமே அவனுடைய ஆளுகையின் கீழ் வந்துவிட்டார். தேவன் எங்கிருந்து எங்க கொண்டு போய் உயர்த்துகிறார் பாருங்க. அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன் தேசத்தை ஆளுகிறவனாக உயர்த்தப்படுகிறான். இன்றைக்கு இருப்பது சிறுமைக்குள்ள, இன்றைக்கு இருப்பது அடிமைத்தனத்துக்குள்ள, இன்றைக்கு இருப்பது தோல்வி, ஏமாற்ற வேதனைக்குள்ள. ஒரு நாள் வருகிறது, தேவன் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க போகிறார். உன்னை கர்த்தர் உயர்த்த போகிறார். உன் குடும்பமே உன்னால் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. உன் சமுதாயமே உன்னால் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. அந்த தரிசனத்தை பெற்றுக்க. கர்த்தராலே முடியும், கர்த்தராலே முடியும். நான் ஒரு சமயம் தருமபுரி மாவட்டத்தில் ஒரு ஊழியக்காரரை பார்க்க போயிருந்தேன். அந்த ஊழியக்காரரோடு பேசி கொண்டு இருக்கும்போது திடீரென்று போலீஸ் ஜீப் வந்தது. அவங்க வந்து, என்னடா திடீர்னு இந்த கேம்பஸுக்குள்ளே போலீஸ் ஜீப் வருதுன்னு பார்த்தா, இங்கே மோகலாசஸ்னா யாருன்னு என்ன தேடுறாங்க. நாம் என்ன ஏதோ தப்புண்டமா, போலீஸ் நம்மளை தேடி வந்திருக்கேன்னு சொல்லி
என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், நாங்கள் கலெக்டர் அம்மா வீட்டிலேருந்து வர்றோம். கலெக்டர், மாவட்ட ஆட்சியர் அவங்க வீட்டிலேருந்து வருகிறோம். அவர் இங்கே வந்திருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு அவரை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. கலெக்டர் அம்மா உங்களுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னாங்க. எந்த கலெக்டரையும் நமக்கு தெரியாத, எதுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க? நம்ம மேலே ஏதாவது கேஸ் வந்திருக்குதா? அதுவும் வேறு மாவட்டம். சரி, நாங்கள் வருகிறோம், நீங்கள் போங்கன்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் என்னை அழைத்து கொண்டு போனார். அவங்க சொன்னாங்க, இல்லை எங்கள் கூட தான் வரணும், நாங்கள் முன்னால் போகிறோன்னு எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. கலெக்டர் பங்களாக்குள்ளே கார் போனது. போய் நிறுத்தோன்னா ஒரு லேடி, அவங்க கலெக்டர் லேடி அம்மா, அவங்க இன்னும் திருமணமாகாத ஒரு வாலிப மகள், எளிமையாக இருக்கிறாங்க. ரொம்ப அன்பாக என்னை வரவேற்றாங்க. அவங்களுடைய பெற்றோர், அவங்களும் எளிய பெற்றோர், கிராமத்தில் இந்த மாதிரி தெரியுது. எங்களை உட்கார வச்சு ரொம்ப பேசினாங்க. பிரதர், உங்களை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி, அவங்க இயேசுவை விசுவாசிக்கிறவங்க, அதனால் இந்த செய்தி கேட்டு ஜெபிக்கணும் அப்படின்னு என்னை கூப்பிட்ருக்காங்க. நான் போனபோது கொஞ்சம் பேசி கொண்டு இருந்தோம். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் எப்படி கலெக்டர் ஆனீங்க அப்படின்னு கேட்டேன். என்ன ஐஏஎஸ் படித்து கலெக்டர் ஆகிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ அவங்க சொன்னாங்க, இதே மாவட்டம்தான் எனக்கு, மாவட்டத்தில் ஒரு கிராமம், சின்ன கிராமத்தை சார்ந்தவள். நான் ஸ்கூலில் படிக்கும்போது நான் கேள்விப்பட்டேன், உயர்ந்த பதவி ஒரு மாவட்டத்தில் உயர்ந்த பதவினா கலெக்டர். இதனால் நீ என்ன பெரிய கலெக்டரா, நீ செஞ்சிட முடியுமா, இல்லை பேசுவாங்களா? அப்போ இந்த கலெக்டர்னா யாருன்னு விசாரித்தேன். கலெக்டர் நினச்சா என்ன வேணாலும் மக்களுக்கு நன்மை செய்யலாம், அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குன்னு சொன்னதுனால நான் போய் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணேன். சின்ன ஸ்கூலில் படிக்கும்போது, இயேசுவே என்னை கலெக்டர் ஆக்கி இதே மாவட்டத்துக்கு என்னை கொண்டு வாங்க, என் மக்களுக்கெல்லாம் நான் நன்மை செய்யணும். எப்படி ஒரு இருதயம் பார்த்தீங்களா? பெருமைக்கு இல்லை. இன்றைக்கி சிலர் பெருமைக்கு படிக்கிறாங்க, கலெக்டர் ஆகிடணும் அப்படின்னு. அவங்க சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது, நான் கலெக்டர் ஆகி இதே மாவட்டத்துக்கு என்னை கொண்டு வாங்க, நான் ஜனங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு ஜெபம் பண்ணாங்களாம் சின்ன வயசில். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். சுயநலமில்லாத ஒரு ஜெபம், பெருமைக்கு இடம் கொடுக்காத ஒரு ஜெபம். தேவன் அதுக்கு தான் பதில் தருவார். ஆண்டவர் பாருங்க, சாதாரண ஸ்கூலில் படித்த அவங்கள, பெரிய கான்வென்ட்லாம் படிக்கலை, சாதாரண ஸ்கூலில் படித்த அவங்கள கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்து உயர்த்தி கலெக்டர் ஆகிட்டார். அவங்க சொன்னாங்க, கலெக்டர் ஆகி இதே மாவட்டத்துக்கு என்ன போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அல்லேலூயா. இருக்கிற இந்த நாட்களில் என் மாவட்ட மக்களுக்கு என்னென்ன நன்மை செய்யணுமோ அதை செய்து கொண்டு இருக்கிறேன். ரொம்ப நாள்லாம் ஒரே மாவட்டத்தில் வைக்க மாட்டாங்க, அதுக்குள்ளே எல்லாம் செஞ்சிடணும் வேகமான்னு சொல்லி சாட்சியாக சொன்னாங்க. அப்போ சின்ன வயசுலேயே ஒரு தரிசனம். சாதாரண குடும்பத்தை சார்ந்த ஏழை குடும்பம், சாதாரண ஸ்கூலில் படிக்கிறாங்க. இவங்கெல்லாம் கலெக்டர் ஆக முடியுமா? கர்த்தராலே ஆக்க முடியும். கர்த்தர் நினைச்சு ஆக்க முடியும். உன்னை கலெக்டராய் மாற்ற அவராலே முடியும். உன்னை ஒரு பெரிய அதிகாரியாய் மாற்ற அவராலே முடியும். நீ உண்மையை ஒப்பு கொடுக்கணும். சுயநலமில்லாத ஒரு வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யோசேப்பு அந்த மாதிரி இருதயம் கொண்டவர். அதனால் ஆண்டவர் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிவிட்டார். உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போனார். எப்படி ஆண்டவர் இந்த யோசேப்போடு கூட எப்படி கூட இருந்தார்? How the Lord was with Joseph. எப்படி யோசேப்போடு கூட இருந்தார்? ஒரு வசன வாசித்து ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38 40 வசனம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னைப் போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரமனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான்.
தேவ ஆவியை பெற்ற இவனை போல வேறு ஒருவன் உண்டோ? யோசேப்போடு கூட கர்த்தர் எப்படி இருந்தார்? தேவ ஆவியானவராக கூட இருந்தார். கர்த்தர் பரலோகத்தில் சிங்காசனத்தில் வைத்திருக்கிறார். அவர் எப்படி யோசேப்போடு கூட இருந்தார்? பரிசுத்த ஆவியானவராக, தேவ ஆவியானவராக யோசேப்போடு கூட இருந்தார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அங்கே இதே மாதிரி தானியேல் அடிமையாய் கொண்டு போகப்படுகிறார் பாபிலோன் தேசத்துக்கு. இதே மாதிரி வாலிபனாய் இருக்கும்போது அடிமையாய் கொண்டு போகப்பட்டவர் இப்ப ராஜாவிற்கு அடுத்த ஸ்தானத்திலே பிரதம மந்திரியாக உயர்த்தப்பட்டு விட்டார் தானியேல். எப்படி? தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது. விசேஷித்த ஆவி, அது என்ன ஆவி? பரிசுத்த ஆவியானவர் தானியேலுக்குள் இருந்ததுனால அவர் கூட இருந்து அவனை உயர்த்தினார். 1 சாமுவேல் 16:13 தாவீது இளம் வாலிபனாக ஆடு மேய்த்து கொண்ட வாலிபன், வாழ் பிடிச்சு யுத்தம் பண்ண தெரியாது, யுத்த வீரர்கள் போடுகிற ட்ரெஸ் போட்டு நடக்க தெரியாது. கர்த்தர் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தாவீதுக்குள்ளே வந்து தங்கி இருந்தார். ஆவியானவர் அவனை யுத்த புருஷனாய் மாற்றுகிறார், யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார். கோலியாத்துக்கு முன்னாலே தாவீது நின்ற போது அவனுக்கு வாழ் பிடித்து சண்டை போட தெரியாது, அவனுக்கு யுத்தம் பண்ண தெரியாது. அவன் வந்து கல்லை வச்சு அடிக்க தெரியும், அவ்வளவுதான், கவன் கல்லை வைத்து. ஆனால் அதன் பிறகு என் கைகளை யுத்தத்திற்கும் என் விரல்களை போருக்கும் பழக்க வைத்த தேவன் என்று சொல்லுகிறார். ஆவியானவர் அவரை பழக்க வைத்தார். தாவீது ஒரு இடத்திலும் தோல்வி அடையவில்லை. அவன் யுத்தத்துக்கு போன எல்லா இடத்திலும் வெற்றிகளை கொடுத்தார். ஜெயம் கொடுக்கிற தேவனாய் ஆவியானவர் கூட இருந்தார். அதே ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். தாவீதோடு இருந்த ஆவியானவர், அந்த யோசேப்போடு கூட இருந்த ஆவியானவர், தானியேலோடு கூட இருந்த ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். அப்போஸ்தலர் 10:38 வேதம் என்ன சொல்லுகிறாரு? இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி தெரிந்தார். எப்படி? தேவன் அவரோடு கூட இருந்தார். தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தார். அந்த அபிஷேகம், அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவன் அவரோடு கூட இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறாரு. அதே அனுபவத்தை தான் நமக்கு தருகிறார். தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி, நான் உன் கூட இருக்கிற மகனே, நான் உன் கூட இருக்கிற மகளே, இயேசுவோடு இருந்ததை போல உன் கூட இருக்கிறேன், தானியேலோடு இருந்ததை போல உன்னோடு இருக்கிறேன், யோசேப்போடு இருந்ததை போல உன்னோடு இருக்கிறேன், பயப்படாத. பரிசுத்த ஆவியானவராக அவர் நம்மோடு இருக்கிறார். அதனால்தான் பரிசுத்த ஆவியானவராக நமக்குள் வந்து வாசம் பண்ண அவருக்கு இடம் கொடுக்கணும், அவரை காத்து கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதபடி அனுதினமும் பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். தினமும் தினமும் காலையில் எழுந்தவுடன் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்க 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 எப்பொழுதும் இயேசு உங்க கூடவே இருக்கிறதை எங்களுக்கு உணர முடியும். படிக்கும் போதும் கூட இருப்பார், எக்ஸாம் எழுத போனாலும் கூட இருப்பார், ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போனாலும் கூட இருப்பார், நீங்க கடைக்கு போனாலும் கூட இருப்பார், எங்கும் இயேசு கூடவே இருப்பார். அந்த பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் உங்க கூட எப்பொழுது இயேசு இருப்பதை உணர செய்து கொண்டே இருக்கும். அதுதான் மகிமையான ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. அதை தாண்ட சொல்றார், என் மகனே, என் மகளே, சொந்து போகாத, பயப்படாத, நான் இருக்கிறேன் உனக்கு. யோசேப்போடு இருந்ததை போல உன்னோடும் இருப்பேன், உனக்கு ஆறுதலாயிருப்பேன், உனக்கு பாதுகாப்பாயிருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். நான் யோசேப்போடு கூட இருந்ததை போல உன் கூட இருப்பேன். என் மகனே, என் மகளே, காயப்பட்ட உள்ளத்தோட, வேதனைப்பட்ட உள்ளத்தோட, வெளியே சொல்ல முடியாத வேதனைகளை உள்ளத்தில் வைத்துக்கொண்டு தனிமையில் அழுது கொண்டிருக்கிறாய், தனிமையில் கண்ணீர் வடிக்கிறாய், வெளியிலே அழ முடியாமல் உள்ளத்துக்குள்ளே அழுது கொண்டிருக்கிறாய். எனக்கு ஏன் இப்படி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி, ஏன் இந்த மாதிரி வாழ்க்கை, இன்றைக்கு தோல்வி,
இன்றைக்கு ஏமாற்றம், இன்றைக்கு அவமானம், இன்றைக்கு மற்றவர்களால் கை நீட்டி குற்றம் சொல்லப்படுகிற நிலைமை, உள்ளமுடைந்து உன்னை குறித்தே வேதனைப்பட்டு நான் ஏன் பிறந்தேன், ஆண்டவர் ஏன் என்னை உண்டாக்கினார், இந்த குடும்பத்தில் நான் ஏன் பிறக்கணும் அப்படிலாம் நினைத்து வேதனைப்படுகிறியா? இயேசு சொல்லுகிறார், என் மகனே, நீ சூழ்நிலை பார்க்காத, நான் இருக்கிற உனக்கு. என் மகளே, நான் இருக்கிற உனக்கு. உன்னுடைய கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணருங்க. உன்னுடைய கண்களை மூடி இயேசுவை கண் முன்னால் நிறுத்துங்க. அவர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். நான் உனக்கு தாயின் தகப்பனுமாய் இருப்பேன், உனக்கு நல்ல சிநேகிதனாய் நான் இருப்பேன், உனக்கு ஒரு மூத்த சகோதரனாய் நான் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை நான் கைவிடவும் மாட்டேன். நான் இருக்கிற உனக்கு. என் மகளே, என் மகனே, நான் இருக்கிற உனக்கு என்று சொல்லும்படிக்கு தான் ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இயேசுவே, நீங்கள் எப்பவுமே என் கூட இருக்கணும், உங்களை விட்டு நான் விலகக்கூடாது, உங்களை விட்டு நான் விலகவே கூடாது, நான் விலகி போகாதபடி என்னை காத்து கொள்ளுங்க. நீங்கள் தான் எனக்கு வேணும், நீங்கள் தான் எனக்கு வேணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் தான் எனக்கு வேணும். ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு வேணும், நீங்கள் தான் எனக்கு வேணும். யோசேப்போடு இருந்தீங்களே, என் கூட இருங்க. யோசேப்பு கூட தாய் தகப்பனா இருந்தீங்களே, எனக்கு தாய் தகப்பனா நீங்கள் கூட இருங்க. யோசேப்பை பாதுகாக்க கூட இருந்தீங்களே, எனக்கு நீங்கள் தான் பாதுகாப்பாருங்க. அவனை ஆசீர்வதித்தீங்களே, உயர்த்தினீங்களே. யாருமே எனக்கு உதவி செய்ய முடியாது. எங்கள் வீடு தரித்திரத்தில் இருக்குது, வறுமையில் இருக்குது, கஷ்டத்தில் இருக்குது. யாரும் என்னை படிக்க வைக்க முடியாது. நான் விரும்புகிற மாதிரி எனக்கு யாரும் செய்ய முடியாது. அந்த சூழ்நிலை இல்லை. ஆனால் யோசேப்பை நீங்கள் செய்தீங்களே, யோசேப்புக்கு நீங்கள் எல்லாம் செய்தீங்களே, எனக்கு செய்யுங்க. நீங்கள் எனக்கு செய்வீங்க, நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் பாதப்படியில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. நீங்கள் என்னை பாதுகாப்பீங்க, உயர்த்துவீங்க, என் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க, என்னை படிக்க வைப்பீங்க, என்னை உயர்த்தி எனக்கு ஜெயம் கொடுத்து என்னை ஆசீர்வதிப்பீங்க. நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவே, இயேசுவே, நீங்க தான் எனக்கு வேணும். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்னை நிரப்பி ஆட்கொண்டு என் கூடவே இருங்க, என் கூடவே இருங்க. எனக்கு நீங்க தான் வேணும் ஆண்டவரே. கேளு மகளே, கேளு மகளே, கேளு மகனே, எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம். இயேசு தான் எனக்கு வேணும், இயேசு தான் எனக்கு வேணும். இயேசுவே, நீங்க தான் எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு வேணும். எனக்கு நீங்க தான் வேணும் இயேசுவே, நீங்க தான் எனக்கு எப்பொழுது வேணும். கேளுங்க. ஒரு 2 நிமிடம் நீங்களே ஜெபம் பண்ணுங்க. அழுது ஜெபிக்கணும், அழுது ஜெபிங்க. சத்தமா ஜெபிக்கணும், சத்தமா ஜெபிங்க. அருகில் இருக்கிறவர்களை மறந்துருங்க, மேடையில் இருக்கிற ஊழியக்காரனை மறந்துருங்க. இயேசு உங்க பக்கத்தில் வந்திருக்கிறார். அவர் மகிமையோடு உங்களை அருகில் ஒரு தகப்பனை போல பாசத்தோடு உங்களை பார்க்க வந்திருக்கிறார். இயேசுவே, நீங்க தான் எனக்கு வேணும்ப்பா, நீங்க தான் எனக்கு வேணும். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. மன உள்ளம் உடைந்து ஜெபிங்க, மனம் திறந்து ஜெபிங்க. அவரை பிடித்து கொள்ளுங்க, அவருடைய கையை பிடித்து கொள்ளுங்க, காலை பிடித்து கொள்ளுங்க. நீங்க தான் எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கணும் ஆண்டவரே. அவர் பாவி என்று புறம்பே தள்ள மாட்டார், நீ பின்வாங்கி போனா என்று புறம்பே தள்ள மாட்டார். அவர் உங்களை நேசித்து வந்திருக்கிறார். என் மகளே, நான் உனக்கு தகப்பனாய் இருப்பேன், உனக்கு தாயாக இருப்பேன், உனக்கு சகோதரனாக இருப்பேன், உனக்கு சிநேகிதனாக இருப்பேன், உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன், உன்னை ஆசீர்வதிக்க கூட இருப்பேன், உன்னை உயர்த்த கூட இருப்பேன். நான் உனக்கு போதும் மகளே, நான் உனக்கு போதும் மகனே. ஆண்டவர் சொல்லுகிறார், பிடித்துக் கொள்ளுங்க அவருடைய கையை, அவருடைய கையை பிடித்துக் கொள்ளுங்க, அவரை கட்டி பிடித்துக் கொள்ளுங்க. இயேசுவே, நீங்க தான் எனக்கு வேணும், நீங்க தான் எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு வேணும். இயேசுவே, நீங்க தான் எனக்கு வேணும். அவரை பிடித்துக் கொள்ளுங்க. ஜெபிங்க, ஜெபிங்க. நீங்களே மனம் திறந்து ஜெபம் பண்ணுங்க, மனம் திறந்து பேசுங்க, வெட்கப்படாதங்க. அருகில் இருக்கிறவங்களை மறந்துருங்க, ஆண்டவரோடு பேசுங்க. நீங்க தான் எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு வேணும்.
நீங்க தான் எனக்கு வேணும். என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. எங்க வீட்டில் யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. என்னை உற்சாகப்படுத்த யாருமே இல்லை. எனக்கு குறை தான் சொல்றாங்க, என்னை குற்றப்படுத்துறாங்க, குறை சொல்றாங்க, என்னை எப்பவுமே காயப்படுத்துறாங்க. என்னை உற்சாகப்படுத்த யாருமே இல்லை. ஆண்டவரே, இயேசுவே, இயேசுவே. அநேகர் காயப்பட்ட உள்ளத்தோட வந்திருக்கிறீங்க. அநேகர் இருதயம் காயப்பட்ட நிலைமையில, தனித்து அழுது கொண்டிருக்கிற நிலைமையில, வாழவே எனக்கு விருப்பம் இல்லை, வாழவே விருப்பம் இல்லை, செத்துட்டா பரவாயில்லையே, ஆண்டவர் எடுத்துக்கொண்டா பரவாயில்லையே, அதுதான் என்ன வந்து கொண்டே இருக்கிறது. இப்பவே என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க, இப்பவே என்னை குற்றப்படுத்துறாங்க, என்னை வேதனைப்படுத்துறாங்க, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை. எதிர்காலம் எப்படி இருக்குமோ அதை விட நான் மரித்து விட்டால் நல்லது, ஆண்டவர் என்னை எடுத்துக்கொண்டால் நல்லது அப்படின்ற ஒரு கசப்பான உள்ளத்தோட, காயப்பட்ட உள்ளத்தோட, தனிமையில் அழுகிற, தனிமையில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பலரை ஆண்டவர் இயேசு பார்க்கிறார். ஐயோ, இவங்க ஏன் பிள்ளைங்க, நான் அவங்களை ஆறுதல் படுத்தணும், நான் அவங்களை காயம் கட்டணும், அவங்களை அரவணைக்கணும். இவன் என்னுடைய மகன், என்னுடைய மகள், நான் தான் அவனுக்கு இனிமே எல்லாமே. என்னவங்களை தேடி வந்திருக்கிறார். சிலர் எனக்கு வாழவே விருப்பம் இல்லை, வாழ்க்கையை வெறுத்து விட்டது, ஆண்டவர் எடுத்துக்கொண்டால் நல்லது, மரித்து போனால் நல்லது என்ற எண்ணம் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா என்னை காயப்படுத்தி காயப்படுத்தி வேதனைப்படுத்துறவங்க தான் இருக்கிறாங்க. என்னை உற்சாகப்படுத்த, தைரியப்படுத்த, ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற உணர்வோடு இருக்கிற சிலர் இங்கே இருக்கிறீங்க. சில தம்பிமார், சில பெண் பிள்ளைகள் இருக்கிறீங்க. அவங்க மட்டும் அப்படி பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு, இருதயம் நொறுங்கி காயத்தோடு வந்திருக்கிறவங்க மட்டும் வலதுகரம் ஏற்றுங்க. அவங்க மட்டும் வலதுகரம் ஏற்றுங்க. நான் காயப்பட்ட உள்ளத்தோடு வந்திருக்கிறேன், வாழ்வதை விட ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் நல்லதுன்னு நினைக்கிறேன். அவங்க மட்டும், அந்த கரை உயர்த்தினவங்க மட்டும் முன்னால் வாங்க. அவங்க மட்டும் முன்னால் வாங்க. இது அபிஷேகத்துக்கான ஜபம் அல்ல, இது வரங்களுக்கான ஜபம் அல்ல, இது காயம் கட்டுதலின் ஜபம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளுடைய காயத்தை நான் ஆற்றணும், நான் அவர்களை தேற்றணும், நான் அவங்களை பலப்படுத்தணும். அவங்க மட்டும் வாங்க. எனக்கு யாருமே இல்லை, அனாதை போல இருக்கிறேன், அப்பா அம்மா இருந்த அன்பு இல்லை, நான் காயப்பட்ட உள்ளத்தோடு வந்திருக்கிறேன். அவங்க மட்டும் முன்னால் வாங்க. மற்றவங்க அங்கே ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. பின்னால் இருந்து கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க இவங்களுக்காக. அவங்க மட்டும் முன்னால் வந்து ஜெபம் பண்ணுங்க. காயப்பட்ட உள்ளத்தோடு வந்திருக்கிற ஆண்டவரே, ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. நீங்கள் மனம் திறந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு 10 நிமிடம் டைம் தர்றேன். மனம் திறந்து ஜெபம் பண்ணிடுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளுடைய கண்ணீரை நான் துடைக்கட்டும். மனம் திறந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவோட அவரை கட்டி பிடித்து கொண்டு அழுது ஜெபம் பண்ணுங்க. அவங்க உங்க பக்கத்தில் வந்திருக்கிறார். அவர் உங்களை அரவணைத்து கொள்ளுகிறார். அவருடைய கரங்களை அணைத்து கொள்ளுகிறாரு. அவருடைய கரங்களை அணைத்து கொள்ளுகிறாரு. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. மனம் திறந்து பேசுங்க. மகளை ஜெபம் பண்ணு, மகனை ஜெபம் பண்ணு. ஓ மனதில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லு. ஆண்டவரே, எனக்கு வாழவே விருப்பம் இல்லாம இருக்கிற ஆண்டவரே, செத்தரலாம் போல தெரிகிற ஆண்டவரே, யாரிடத்துல என் பாரத்தை சொல்லுவேன் ஆண்டவரே. எனக்கு யார் இருக்கிறாங்க ஆண்டவரே? பரிசுத்தமாயும் வாழ முடியல, நிம்மதியாகவும் வாழ முடியல, எனக்கு நன்மையும் நடக்க மாட்டேங்குது, எல்லாமே தோல்வியா இருக்குது, அவமானமா இருக்குது, என்னை புரிந்து கொள்றதுக்கும் யாரும் இல்லை, என்னை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நான் ஏன் வாழணும்னு தோணுது. இயேசுவே இயேசுவே, அப்பா அப்பா. ஜெபிங்க ஜெபிங்க. வாலிப தம்பி ஜெபம் பண்ணு, மகளே ஜெபம் பண்ணு. உன் கதறுதலை அவர் பார்க்கிறார், உன் கண்ணீரை அவர் பார்க்கிறார். அவருடைய கரம் உன்னை அணைத்துக் கொள்ளுகிறது. என் மகனே, என் மகளே, உனக்கு நான் இருக்கிறேன். யோசேப்போடு இருந்ததை போல உன் கூட நான் இருப்பேன்.
ஜெபி 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 மகளே, ஜெபி மகளே, ஜெபம் பண்ணு. ஒரு தகப்பனாய் வந்திருக்கிறார். ஒரு தாயை போல உங்களை தேற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு தாயினுடைய அன்போடு அவர் வந்திருக்கிறார். ஒரு தகப்பனுடைய அன்போடு அவர் வந்திருக்கிறார். ஒரு தாய் தேற்றுவதை போல என்னை தேற்றுகிற நேசர் அவர். தாய் தேற்றுவதை போல தேற்றுகிறவர் உங்க பக்கத்தில் வந்திருக்கிறார். அவருடைய கரம் அநேகர் மீது வைக்கப்படுவதை நான் பார்க்கிறேன். அவர் தம்முடைய தள்ளும்புள்ள கரத்தினால் சிலரை அணைத்து கொள்ளுகிறார். நீ அழாதே மகளே, மகனே நீ அழாதே, நான் உனக்கு இருக்கிறேன். ஆண்டவர் அணைத்து கொள்ளுகிறார். உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. அவருடைய பிரசன்னம், ஆவியானுடைய பிரசன்னம், தேற்றற வாளனாகிய பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் உன்னை நிரப்பி தேற்றுகிறது, ஆறுதல் படுத்துகிறது. காயப்பட்ட உள்ளங்கள் காயம் கட்டப்படுகிறது. அவருடைய பிரசன்னம் உன்னை நிரப்ப நிரப்ப உள்ளத்தில் இருக்கிற துக்கங்கள் நீங்கி ஒரு ஆறுதல் வருகிறது, ஒரு சந்தோஷம் வருகிறது, ஒரு மகிழ்ச்சி வருகிறது. இது ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம், ஆண்டவர் கொடுக்கிற மகிழ்ச்சி. உன் காயங்கள் ஆற்றப்படுகிறது மகளே, உன் காயங்கள் ஆற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆண்டவருடைய ஆவியானவர் உன் காயங்களை மாற்றி உன்னை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறார். உன்னுடைய உள்ளத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. இயேசுவே, என் மேல் உங்களுக்கு எவ்வளவு அன்பு, இயேசுவே என் மேல் உங்களுக்கு எவ்வளவு பாசம். என்னை முழுமையாய் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், முழுமையாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய ஆறுதலுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்க துதிக்க உனக்குள்ள பனியை போல தேவ பிரசன்னம் இறங்குகிறாரு. அவருடைய அன்பின் பிரசன்னம் இறங்குகிறாரு, அவருடைய வல்லமையின் பிரசன்னம் இறங்குகிறாரு. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டு இருக்கிறதற்காக நன்றி, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் கரத்தை வையுங்கப்பா, ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. இன்றைக்கு அவருடைய காயங்கள் எல்லாம் மாறட்டும், அவருடைய உள்ளத்தில் இருக்கிற காயங்கள் எல்லாம் மாறட்டும், அந்த வேதனைகள் எல்லாம் நீங்கட்டும். இனி நான் ஏன் வாழ வேண்டும் என்ற சிந்தனையே வரக்கூடாது. நான் இயேசுவுக்காக வாழணும், இயேசுவை மகிமைப்படுத்தணும், இயேசுவோடு வாழணும் என்கிற சிந்தையும் அந்த நிறைவு உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இதோ கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி உம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீ தொடுகிறதற்காக, அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற அன்பிற்காக இதோ உமக்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட். நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அல்லேலூயா. எனக்குள்ளே எப்போவே கொஞ்சம் தைரியமே இருக்காது. நான் ட்வின்ஸு, ஸோ அவனை விட நான் எந்த விஷயத்துலையும் போல்டாக இருக்க மாட்டேன். என்னால் எந்த விஷயங்களையும் போல்டாக செய்ய முடியாது. தைரியம் எதுக்குமே வராது, ஒரு மோட்டிவே இருக்காது. நான் எப்போவே பயந்துகிட்டே இருப்பேன். அப்படி இருக்கிறப்போ நான் அன்றைக்கி சொன்ன ஒரே விஷயம், நான் வாழ்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? எல்லா விஷயங்களும் நான் தோற்றுட்டு போயிட்டு இருக்கிறேன். ஈவன் நான் ஜாஸ்தி படித்தா கூட நான் அதுக்கு ஏற்ற ஒர்க் இல்லாமல் இருக்கிறேன். நீங்கள் என்னை தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னா என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன். ஏசப்பா என் பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. எட்வின் என்கிற என் வாலிப மகனே, நான் உன்னை சிநேகித்தேன். நீ விரும்பாத பட்சத்திலும் நான் உன்னை கொண்டு வந்தேன். இன்றைக்கு நீ உன் வழிகளை எனக்கு அர்ப்பணித்தபடியால் நான் உன்னை கரம் பிடித்து நடத்துவேன். ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தின்படியே கூப்பிட்டு ஆசீர்வதிச்சிட்டாங்க. கரந்தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. பிரைஸ்லாங்க. என் பேர் தேவதர்ஷினி. நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் சாகலான்னு என்ன இருக்கவங்க மட்டும் முன்னாடி வாங்கன்னு சொன்னாங்க. அதை தவிர மீதி எல்லா எண்ணமும் இருந்துச்சு. நான் கர்த்தருக்கு சிறு சிறு ஊழியம் செய்கிறேன். ஆனால் எனக்கு எல்லா சொந்தக்காரங்களும் இருக்காங்க. ஆனால் அலோனஸ் ரொம்ப இருக்கும். ரொம்ப அழுதுகிட்டே இருப்பேன். நான் முன்னாடி முழங்கால் போடல, ஏசப்பா யார் என் தலைமையில கை வைப்பா? நீங்கள் தான் என் தலைமையில கை வச்சு ஜெபிக்கணும். என் பேரை சொல்ல மாட்டீங்களா ஏசப்பா? என் இருதயம் ஃபுல்லாக அப்படியே காயமாக இருக்குது, முள்ளு குத்துனது போல் இருக்குது, கண்ணாடி துகள் போல் இருக்குது. ஆனால் நான் உமக்கு பயன்பட்டு இருக்கேன். ஆனால் என் இருதயம் இவ்வளோ பரமாக இருக்குது. இந்த கூட்டத்திலேருந்து திரும்பி போகும்போது இதே கண்ணீரோடு தான் நான் போகணுமா அப்படின்னு சொல்லி என் பேரை சொல்ல மாட்டீங்களா? அவர் தேங்க்யூ சொல்கிறாரு. இப்போ என் பேர் சொல்ல மாட்டீங்களா? சொல்லும்போது தர்ஷினி, தேவதர்ஷினி, தர்ஷினி, தேவ தர்ஷினி,
ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது மகளே தர்ஷனி. உன்னுடைய ஜெபமும் உன் கண்ணீரும் என் சமூகத்தில் வந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாள் முதல் புதிய காரியத்தை நீ காண்பாய். பழையவைகள் ஒளிந்து போயின என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். இந்த நாட்கள்ல நான் உங்களை அன்பா இருந்தேன்னு கர்த்தர் சொல்லி எனக்கு சமாதானம் ஆமென், ஆமென், ஆமென். God bless you. நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன், ஏசப்பா என் துக்கத்தெல்லாம் சந்தோஷமாக மாற்றுறேன்ட்டு. ஏசப்பா என் முதுகில் கை வச்சு நீ அழாத மகளே, உன் துக்கத்தை நான் சந்தோஷமா மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து தொட்டார். பெரிய ஆசீர்வாதம். எனக்கு எதிர்காலத்து குறித்து ரொம்ப பயந்துட்டே இருந்த, தூங்கக்குள்ளெல்லாம் ரொம்ப பயமாக இருந்துச்சு. நான் ப்ரேயர் பண்ணக்குள்ளே ஏசப்பா எனக்கு எடுத்து போட்டாங்க. அப்புறம் ஏசப்பா சொன்னாங்க, உன் கூட நான் இருக்கேன், நீ தைரியமாக போய் சாட்சி சொல்லுன்னு சொன்னாங்க. அப்போ நான் ஏசப்பா கிட்ட சொன்னேன், இல்லை ஏசப்பா நான் நம்ப மாட்டேன், நீங்கள் என் கூட இருக்கிறீங்க அப்புறம் அங்கிள் சொன்னாங்க, ஜெனிஃபர் ஏசப்பா உனக்கு எதிர்காலம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கிள் என் பேரை சொல்லி அழைத்தாங்க. மகளே ஜெனிஃபர், உன்னை காயம் கட்டி உன்னை தேற்றி ஆண்டவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். என் மகளே, நான் உனக்கு தகப்பனும் தாயுமாயிருந்து உன்னை தாங்கி நடத்துகிற தேவன். நான் உன்னை வாழ வைக்கிற தேவன். இயேசுவன் பெயர் சொல்லி கூப்பிட்டு உன்னை தைரியப்படுத்திட்டார். God bless you. God bless you. என்னோட பேர் தீபிகா. நான் திருச்சியிலேருந்து வரேன். இதுக்கு முன்னாடி இந்த சர்ச்சுக்கு நான் வந்தது கிடையாது. இப்போ தான் முதல் தடவை வரேன். வந்தப்போ என்னோட வீட்டில் வந்து ரொம்ப கடன் பிரச்சனை. எங்கள் வீட்டில் சொன்னாங்க, இதுக்கு மேலே உன்னை படிக்கலாம் வைக்க முடியாது, காசு கட்டிலாம் படிக்க வைக்க முடியாது, நீ அதிக மார்க் எடுத்தால் தான் உன்னை படிக்க வைக்க முடியும் அப்படிலாம் சொன்னாங்க. அதனால நான் இங்கே வந்து ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா வந்து, நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன், எப்படியாச்சும் நான் உன்னை அதுலேருந்து மீட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை தொட்டு ஏசப்பா என்னை அணைச்சி சொன்னாங்க. வந்து ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு சுற்றி எத்தனை பேர் இருந்தாலுமே நம்மளுக்கு மட்டும் பேரண்ட்ஸ் இல்லையே அப்படின்னு ஒரு தாட் வரும். நம்மளுக்குன்னு யாருமே இல்லையே அப்படின்னு தோணும். ஆனால் என்னை சுற்றி நிறைய பேர் ஏசப்பா ஹெல்ப் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு தனிமையாக ஒரு உணர்வு வரும். ஆனால் ஏசப்பா வந்து இந்த வார்த்தையை ஃபுல்லாமே எனக்காகவே கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு மனசில் ஒரு சந்தோஷமா இருந்துச்சு, ஏசப்பா எனக்கு இருக்காரு, சுற்றி யார் இருக்கா அப்படின்னு. ஆமென், ஆமென். God bless you. என்னோட நேம் வந்து வேலுராஜி. நான் வந்து தென்காசி மாவட்டம் சபரிமலையிலேருந்து வரேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேயே பார்வை தெரியாது. ஆனால் எனக்கு உள்ள ஒரு என்னோட வாழ்க்கை நமக்கு பார்வை இல்லை, அது ரொம்ப ஃபீலிங்ஸ். ஆனால் இவனாலே ரொம்ப பாவத்தில் அடிமையாக இருந்தேன். ஆனால் சிவபுரம் சொன்னாலே உள்ளத்தில் வந்து ஒரு பெரிய சந்தோஷம், ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருக்குது. நான் வந்துட்டு ஒரு 15 இயர்ஸாக ரொம்ப ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆகிட்டு அதனால் விட முடியாத இருந்துச்சு. இங்கே வந்துட்டு ஜனவரி மாதத்தில் 3 நாள் முகாம் கந்து ஆண்டவர் என்னை விடுவிச்சார். இவ்வளோ நாள் நான் சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணினேன் டெய்லி. இப்போ வந்துட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ கொஞ்சம் இந்த கூட்டத்துக்கு இல்லாத நான் வராத இருந்தேன்னா எனக்கு வந்துட்டு திரும்பி அது தொடர்ந்து நடத்துகிற மாதிரியே இருந்துச்சு. எனக்கு தோணினே இருந்துச்சு, போயிட்டு இந்த அப்பாவை செஞ்சிடலாம், எப்போனா செஞ்சிடலான்ட்டு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எப்போனா ஒரு டைம் செய்யலான்னு இருந்துச்சு. நீங்கள் இந்த மெசேஜ் தரும் போதில் சொல்லும் போதில் வந்துட்டு எனக்கு ஆண்டவர் என்னைக்காக பேசின மாதிரி இருந்துச்சு, எனக்கு உணர்த்தின மாதிரி இருந்துச்சு. அதே ஆண்டவர் தான் நானும் உன்னையும் நடத்துவேன், அதே போல் ஏசப் கூட இருந்த போல் நானும் இருப்பேன் அப்படின்னு. பேர் ஜோஷுவா, திருநெல்வேலியிலேருந்து வரேன். எழுதுகிற எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து தோற்றுக்கிட்டே இருந்ததுனால, ஆண்டவரே இன்னும் நான் எவ்வளோ நாள் தோற்றுக்கிட்டே இருப்பேன், இந்த உலகத்தையும் ஜெயிக்க முடியல, பாவத்தையும் ஜெயிக்க முடியல, எவ்வளோ நாள் தான் தோற்றுக்கிட்டே இருப்பேன்னு ப்ரேயர் பண்ணும்போது என்னை வந்து கட்டி அணைச்சி, இனிமேல் உனக்கு நான் ஜெயம் கொடுப்பேன், நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொன்னதை நான் வந்து உணர்ந்தேன். ஆமென், ஆமென், ஆமென். கருள் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, ஏசப்பா எனக்கு அதை ரிலாக்ஸ் பண்ணாங்க. இப்போ எனக்கு வயிறு வலி இல்லை. ஏசப்பா சுகமாக்கிட்டாங்களா? ஓகே, ஓகே. God bless you. God bless you. என் பேர் ஸ்டீஃபன் வடிவேலுன்னு சொல்லி, ஸ்டீஃபன் பேர் அளிக்கப்பட்ட ஒருத்தர் இருதயம் கடின பண்ணி நிற்கிறாரு சொல்லி நீங்கள் சொன்னீங்க ஐயா. என்னன்னா, நான் வந்து இங்கே முன்னாடி வந்து நின்று ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, முன்னாடி வந்து ஜெபம் பண்ணுறது ஆண்டவர் எனக்கு ஊழியத்துக்கு அளித்திருக்கிறாரு. அதை நான் கடினப்படுத்துக்கிறதுக்கு இது ஃபைனலாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, என்ன பேர் சொல்லி அளித்தா நான் முழுமையாக ஊழியத்துக்கு நான் ஆயத்தப்பட்டு போகிறேன்னு சொன்னேன். ஸ்டீஃபன் என்று அன்போடு அழைக்கிறார்கள். நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லையா? நான் உன்னோடு பேசவில்லையா? நான் உனக்கு வேண்டுமென்று உன்னோடு இடைபடவில்லையா? இன்னும் உன் இருதயத்தை நீ கடினப்படுத்தி கொண்டிருக்கிறது என்ன? நீ உன் வழிகளை எனக்கு ஒப்புக்கொடு. நான் உன்னை பயன்படுத்தவும் உன்னை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்கவும் தெரிந்து கொண்டிருக்கிறேன். நான் ஏற்கனவே ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டு ஊழி செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன், நான் முழுமையாக ஊழியத்துக்கு இருக்கணுமா இல்லை
ஜாப் பண்ணணுமா என்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு இருந்தது. இன்னைக்கு ஆனால் ஆண்டவர் எனக்கு உறுதி பண்ணிட்டாரு. இருதயத்தை ரொம்ப நாள் எனக்கு இதே போல் ப்ராப்பர்சி வந்திருக்கிறது. அநேகருக்கு பயன்படுது, அநேகருக்கு ஒழித்து அதை ஆண்டவர் செய்வார். ஆமென், ஆமென். God bless you. என் பேர் ஜெனிஃபர் அங்கிள். கிட்டத்தட்ட என் அம்மாக்காக நான் ஒரு வருஷமாக ஜோம் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க என்னை ரட்சிப்புக்குள்ளே வளர்த்தின தாய். அவங்க பின்மாற்றத்துக்கு போயிட்டாங்க. அதனால அவங்களுக்காக ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பழையவைகளை நீ சிந்திக்க வேண்டாம் மகளே, இனிமேல் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகுது ஆண்டவர் என்கிட்ட சொன்ன மனசில் உள்ள பாரம் அப்படி. ஆமென், ஆமென். அதெல்லாம் நிறைவேற்றுவார். God bless you. என் பேர் கனியதிஷ்கா. நான் ஈரோட்லேருந்து வரேன். நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வந்தேன். அப்போ நீங்கள் முன்னாடி வர சொன்னீங்க. நான் வந்தேன். அப்போ ஏசப்பா என்னோட லெஃப்ட் கையை பிடிச்சி ஹக் பண்ணி நீ என்னோட பொண்ணு, நான் உன் கூட தான் இருக்கேன், உன்னை குறித்து நான் ஒரு நோக்கம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். நான் அந்த நிமிஷத்தில் எனக்குள்ளே ஒரு சமாதானம், ஏதோ ஒரு புரியாத மாற்றம் எனக்கு வந்தது. அப்போவே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் பிரசன்னா. நான் திருச்சியிலேருந்து வரேன். நான் என் வாழ்க்கையில் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் திக்கற்றவர்களாக இருக்கேன் அப்படின்ற ஒரு மனப்பான்மை தான் எனக்குள்ளே இருக்குது. எவ்வளவோ நான் முயற்சி செய்வேன், ஆனால் எதுவுமே எனக்கு விளங்காது. காலேஜுக்கு போனேன், எதுவுமே எனக்கு விளங்கலை. ஆனால் இந்த நாளில் ஏஸ்பா கிட்ட நான் ஒப்பு கொடுத்தேன். ஏஸ்பா எனக்குன்னு நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் சொல்லுங்கன்னு ஏஸ்பா கிட்ட நான் சொன்னேன். ஏஸ்பா அவரோட கரத்தை விரித்து நீ என்னோட மக, இனி நான் உன்னை திக்கற்றவர்களாக விடேன் என்று ஏஸ்பா எனக்கு வாக்கு கொடுத்தேன். ஆமென், ஆமென். பெரிய சந்தோஷம்.